इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् आचार्य भगवत्पादैः तत्त्वबोध ग्रन्थे आत्मा कः इति विचारः प्रवर्तन्ते. ஆத்மா கஹா அப்படின்னு சிஷ்யன் கேட்கறான். கேட்கும்போது ஆச்சாரியன் சொல்றார், ஸ்தூல சூக்ம காரண சரீராத் வெதிரிக்தா. ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம், காரண சரீரம்னு 3 சரீரத்துக்கு அப்பாற்பட்டதாக இருப்பது எதுவோ அது ஆத்மா அப்படின்னா. ஆத்மா கஹான்னு சிஷ்யன் கேட்கறான்னா ஆத்மா என்றால் என்ன அப்படின்னு நம்ம புரிய கூடாது. என்ன பத்தி நான் ஆத்மா கஹா அப்படின்னா நான் யார் அப்படி எனக்கு சொல்ற பதில் அது. ஆத்மா கஹான்னா ஏதோ ஆத்மான்னா வேற ஒண்ணு இருக்கா மாதிரி நினைச்சிட கூடாது. ஆத்மா கஹா அப்படின்னாக்க நான் தான் அந்த ஆத்மா. நான் யாரு? ஸ்தூல சூக்ம காரண சரீரத்தை விட வேறானவன். ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம், காரண சரீரம் என்பதை விட வேறான அந்த 3 நாயில இந்த 3 அனாத்மா. பஞ்ச கோஷ அதீதா, 5 கோஷங்கள் இருக்கு. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு 5 கோஷம் இருக்கு. அந்த 5 கோஷமும் அனாத்மா. அந்த 5 கோஷத்திலேயும் ஆத்மா இல்ல. அந்த 5 கோஷத்துக்கும் அதீதமாக இருப்பது எதுவோ அது ஆத்மா அப்படின்னு சொன்னார். அவஸ்தாத்ரய சாட்சி, 3 அவஸ்தைகள் இருக்கு. ஸ்தூல சூக்ம சுசுப்தி அவஸ்தான்னு 3, ஜாகிரத அவஸ்தை, சொப்ன அவஸ்தை, சுசுப்தி அவஸ்தான்னு 3 அவஸ்தை இருக்கு. அந்த 3 அவஸ்தையும் அவர் இல்ல. அவர் 3 அவஸ்தையிலேயே அந்த ஆத்மா சம்பந்தப்படல. அதுக்கு சாட்சியாக இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த 3 அனாத்மா, 5 அனாத்மா, 3 அனாத்மா, 6, 5, 11 அனாத்மாவை பத்தி பேசிட்டு அந்த அனாத்மா இல்லாம அப்ப என்னதான் ஆத்மா அதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாக இருந்து கொண்டு தன் எது எது திட்டதி யார் இருக்கிறாரோ அவர்தான் சது ஆத்மா. சகா ஆத்மா. ஆத்மா என்ற பதம் புல்லிங்கமாகவும் யூஸ் பண்ணா, ஆத்மான்றது நபும்சமாகவும் சொல்லலாம். பிரம்மான்னு தத் பிரம்மான்னு ஸ்ருதியில வரும். சகா ஆத்மான்னு இவர் யூஸ் பண்ணியிருக்கார். சகான இவர் புல்லிங்க சப்தமா ஆத்மாவாக இருப்பது அதுதான் அப்படின்னு சொன்னார். இதுல ஸ்தூல சூக்ம காரண சரீரங்களை பத்தி நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பஞ்சகோஷ அதீதகான்னு சொல்லியிருக்கார். ஆனா இவர் ராஜா என்ன பண்ணியிருக்கார், பஞ்சகோஷ அதீதத்தை பின்னாடி சொல்லியிருக்கார். முன்னாடி அவஸ்தாத்திரைய சாட்சியை சொல்லிவிட்டார். சோ 3 அவஸ்தைகளையும் பார்த்துட்டோம், 3 சரீரங்களையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது அவஸ்தாத்திரைய சாட்சின்னு சொல்லியிருக்காரு. அந்த சாட்சின்ற பதம் என்னன்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் பஞ்ச கோஷங்கள் என்ன, எப்படி இவர் பஞ்ச கோஷங்களுக்கு அதீதமாக இருக்கிறார்ன்றதை இன்னைக்கு பார்க்கணும். இப்போ அப்போ அவஸ்தாத்திரைய சாட்சி சொல்லிட்டார். ஜாகிரத சொப்ன சுசுப்தி அவஸ்தாய்கள்லாம் சொன்னாரு. சொல்லி சுசுப்தி அவஸ்தையில அகம் கிமபின ஜானாமி சுகேன மயா நித்ரா அனுபூயதே இது சுசுப்தி அவஸ்தா அப்படின்ற வச்சு சாதரிச காரண சரீர அபிமானி ஆத்மா பிராஜ்யா அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம். இப்ப இவர் அவஸ்தாத்திரைய சாட்சி அப்படின்னு சொன்னார். அவஸ்தாத்திரைய சாட்சின்னா என்னன்னாக்க, ஜாகிரத்து, சொப்னம், சுசுப்தி அப்படின்னு 3 நிலைகள் நமக்கு இருக்கு. அந்த ஜாகிரத்தை நம்ம உடலோட சம்பந்தப்படும் போது இருக்கக்கூடிய நிலைக்கு பேரு ஜாகிரத் அவஸ்தை. இந்த ஜாகிரத அவஸ்தையில நம்மளுடைய கண்ணு, காது, மூக்கு எல்லாம் ஒர்க் பண்றது எனக்கும் தெரியுது. நான் தான் இதுக்கு அபிமானியா இருந்துட்டு இருக்கேன். எங்க போயிட்டு வந்தீங்கன்னா இப்பதான் வந்தேன்னு நான் சொல்றேன், நானோட பண்றேன். நான் உங்காத்துக்கு வரேன்றான். எல்லாத்துக்கும் கால் வரப்போறது, உடம்பு வரப்போறது. ஆனா எப்படி சொல்றேன், நான் வரப்போறேன். நம்மளுடைய ஜாகிரத அவஸ்தையில நம்மளுடைய விவகாரங்கள் எல்லாம் இந்த உடலை பேஸ் பண்ணி தான் இருக்கு. எல்லாமே இல்லை என்னுடைய ப்ரொஃபஷனை பேஸ் பண்ணிருக்கு, மனத்தை பேஸ் பண்ணிருக்கு. புத்தி வச்சு சார் என்னவா இருக்கீங்கன்னா, ஐஎம் டாக்டர் சார், ஐஎம் இன்ஜினியர் சார் அப்படின்னா சொல்லி எல்லாம் இந்த உடலையும் மனசோடையும் ஐடென்டிஃபை பண்ணி நல்லா நடக்கக்கூடிய விவகாரம் இருக்கக்கூடிய ஒரு அவஸ்தைக்கு பேரு ஜாகிரத அவஸ்தை. சொப்ன அவஸ்தையில இந்த உடல்லாம் பிரயோஜனம் இல்லாம தூங்குறது, மனசு மாத்திரம் கனவை பார்க்கறது. அந்த சமயத்துல இந்த உடலுடைய சம்பந்தமே இல்லை, வெறும் மனசு மாத்திரம் வேலை செய்யறது.
இந்த கண்ணு பிரயோஜனம் இல்லை, அந்த லைட்டை பாக்குறது, இந்த காது கேட்கறதுக்கு பிரயோஜனம், மனசுக்குள்ளேயே 5 இந்திரியங்களை படைச்சுக்கிறது, எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த மனசை எல்லா வேலையும் செய்யக்கூடிய இடம் சொப்பன அவஸ்தை. சுசுப்தி அவஸ்தைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஒன்னும் தெரியாம தூங்கினேன், எல்லாருக்கும் ஒரே அனுபவம் தூக்கம். அது ஒன்னும் தெரியாம தூங்கினேன்ற ஒரு அனுபவம் இருக்கு. இன்னொன்னு சுகமாக தூங்கினேன்ற ஒரு அனுபவம் இருக்கு. அதுதான் ஆனந்தமய கோஷத்தோட லிங்க் பண்றதுக்காக தான் அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்ல வச்சிருக்கு. ஆனந்தமா தூங்கினேன், ஆனந்தமா தூங்கினேன் அப்படின்னு சொல்றான். இப்படி இந்த 3 நிலையிலையும் இருக்கிறது அனாத்மா, நான் இல்லை. எந்த ஜாகிரத்துல நான் உங்காத்துக்கு வரேன்னு சொல்றேன்னா அதுவே தப்பா பிரயோகம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு கேட்கணும், என்னப்பா தப்பா பேச, நீ யாரு, நீ எப்படி இந்த உடம்புலியா இருக்கான்னு கேட்டா பதில் சொல்ல தெரியாது. நம்ம அப்படி பேசுறது இல்லை. ஏன்னா விவகாரத்துல ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிறது தான் அனாத்மாவே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம விவகாரத்தை நடத்திட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே நான் யாரு அப்படின்னா இந்த உடலுக்கு சம்பந்தம் இல்லாத ஆத்மா நானு அப்படின்னா என்ன, ஜாகிரத அவஸ்தையில ஆத்மா இல்லை, சொப்பன அவஸ்தையிலயும் அந்த ஆத்மா தெரியாது, சுசுப்தி அவஸ்தையிலயும் அந்த ஆத்மா தெரியாது. இவெல்லாம் எப்படின்னா, நான் உட்கார்ந்துருக்கேன், 9 மணிக்கு ஒருத்தர் வந்தார், சார் வந்து பார்த்துட்டு போனார், 12 மணிக்கு ஒருத்தர் வந்து போனார், 3 மணிக்கு என்ன வந்து பார்த்துட்டு போனாரு, எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. ஆனா நான் மாத்திரம் அங்கேயே தான் இருக்கேன். அந்த மாதிரி இந்த ஜாகிரதை வருது, 9 மணிக்கு போயிடுறது, 12 மணிக்கு வருது, சொப்பனம் வந்தது, அது போயிடுது, சுசுப்தி வந்தது, அது ஒரு டைம்ல போறது. இந்த 3 வந்துட்டு போனா கூட யாரு மாறாம இருக்கானோ அதுதான் ஆத்மா. அவன் தான் சாட்சின்னு பேரு. சாட்சின்னா என்ன, 3ஓடையும் சம்பந்தப்படல, ஆனா 3 பேரையும் பார்த்து கொண்டிருக்கிறான், அவனான சாட்சி. லோகத்திலேயும் சாட்சின்னு யார சொல்றான், ஒரு விட்னஸ் அப்படின்னு சொன்னா அந்த விட்னஸ் வந்து அந்த இன்சிடென்ட்டை பார்த்தவன் விட்னஸ். இந்த 3 வேலையும் பாக்குறவன் நான் தான் விட்னஸ். ஆனா இந்த 3த்திலயும் நான் சம்பந்தப்பட்டுட்டேன்னாக்கா நான் சாட்சி ஆக மாட்டேன். அப்ப என்னையும் அக்யூஸ்டோ தான் கேட்பான். இந்த 3த்திலயும் சம்பந்தப்படாம இருக்கிறவன தான் விட்னஸ் சொல்லுவீங்க. நான் வந்து இந்த ஜாகிரத்திலயும் சம்பந்தம் இல்ல, சொப்னாவஸ்தையிலயும் சம்பந்தப்படல, சுசுப்தி அவஸ்தையிலயும் சம்பந்தப்படாம இருக்கிறதுனாலதான் என் பேர் சாட்சி. ஆகையினால அவஸ்தாத்ரய சாட்சி அப்படின்னு சொன்னான். இத உபனிஷத்துல சொல்லும் போது மாண்டிக்கிய உபனிஷத்துல கொஞ்சம் வித்தியாசமா சொல்லிருக்கு. அதுக்கு இந்த 3 சரீரத்துக்கும் அப்பாற்பட்டது, 3 அவஸ்தைக்கு அப்பாற்பட்டதுன்ற ஒரு அவஸ்தை இருக்கு. அந்த அவஸ்தை என்னன்னா துரிய அவஸ்தை அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த அகாரம் அப்படின்றது ஜாகிரத அவஸ்தை, உகாரம் அப்படின்றது சொப்பன அவஸ்தை, மகாரம் அப்படின்றது சுசுப்தி அவஸ்தை. ஓம்னு அதுதான் ஆயிடுது. இந்த ஓம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அகாரம், உகாரம், மகாரம் அந்த 3த்திலயுமே ஒரு நாதமானது கூடவே வந்துட்டு இருக்கு. அது இல்லாம வரவே அகாரம்னா இந்த பாட்டு பாடுறவாள் ஸ்ருதி பாக்ஸ்ன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கான், அது கூடவே இந்த ஸ்ருதி வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நான் பேசும்போது சப்த பிரபஞ்சங்கள் எல்லாம் எதுல அடக்கம்னாக்க ஆண், வாயை திறக்கும் போது ஆண் முடிக்க ஆரம்பிக்கிறது, முடிக்கும் போது 3 உதடு மூடி முடிக்கிறது. அதுக்கு நடுவுல இடையில இருக்கக்கூடிய விஷயங்களை பிரதிபாதனம் பண்றதுதான் அந்த ஊ அப்படின்றது. உலக விஷயங்கள், எல்லா வார்த்தைகள், இந்த பாட்டு, வேதம் எல்லாம் அகார உகார மகாரத்துல அடங்கமா இருக்கு. அந்த அகார உகார மகாரத்துல எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னாக்க இந்த ஆத்மாவா இந்த துரியமானது ஊடுருவி இருக்கு. அந்த அகாரத்திலயும் இருக்கு, உகாரத்திலயும் மகாரத்திலயும் அது தனியாவும் இருக்கு. ஆனா இந்த ஆவோடையும் ஊவோடையும் மாவையும் சேராமையும் இருக்கு. அப்படிப்பட்ட கூடிய நிலையை தான் மாண்டிக்கிய வந்து துரிய அவஸ்தா. துரியம் அப்படின்னா 4வதுன்ற அர்த்தம். 4வதுன்னா என்ன அர்த்தம்னா, 4ன்னா நம்பர் வைத்து 1 2 3 4 அந்த 4 இல்ல. துரியம்னு சொன்னா அந்த 3க்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு போர்ஸ். அது 3லயும் ஊடுருவி இருக்கும், 3த்திலயும் சம்பந்தப்படாம இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் துரியம் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கு. இது எப்படி அப்படின்னாக்கா, ஒரே மாதிரி ஃப்ரெண்டாவும் இருப்பா, மதராவும் இருப்பா, டாக்டர் இன்னாவும் இருப்பா, ஆபீசராவும் இருப்பா, ஒய்ஃபாவும் இருப்பா. அப்படின்னா அவன் 5வதா அப்படியெல்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. அதே அம்மாதான் டாக்டர் இருந்தா, அதே அம்மாதான் மதர் இருந்தா, அதே அவளேதான் டாக்டர், அவளேதான் ஆபீசர், அவளேதான் ஒய்ஃபு அப்படின்னு இருக்க மாதிரி இந்த 3த்திலயும் ஊடுருவி இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் ஆத்மா. ஆனா 3த்திலயும் சம்பந்தப்படாம இருக்குன்றது அதுல ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாகிரத் சொப்ன சுசுப்தி அவஸ்தாக்கு மேலாக இருக்கக்கூடிய சாட்சி அப்படின்னு பார்த்தோம். இந்த சாட்சியா இருக்கிறது ஆத்மான இந்த 3 சரீரத்தை சொல்லி அதற்கு அப்பாற்பட்டதா இருக்குன்னு சொன்னாரு. 3 அவஸ்தையை சொல்லி அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய சாட்சி தான் ஆத்மான்னு சொன்னார். இப்போ பஞ்சகோஷ அதீதா அப்படின்ற பதத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போறார். பஞ்சகோஷாக சிஷ்யன் கேட்கறான், சார் பஞ்சகோஷம் அதீதா பஞ்சகோஷ அதீதான்னு சொன்னேன், புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க, பஞ்சகோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டார்.
பஞ்சகோஷா சே சேனா புளூரல் எத்தனை அஞ்சு கோஷங்கள் எவை அன்னமயா பிராணமயா மனோமயா விஞ்ஞானமயா ஆனந்தமய அண்ட் ஆனந்தமயா அப்படின்னு இருக்கு பஞ்ச கோஷங்கள் அப்படின்னா. இப்போ காதல உண்டு அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம். இன்னும் சரியா புரியல சார், அன்னமயம்னா என்ன முதல்ல அதை சொல்லுங்க, அடுத்த கேள்வி கேட்கலாம். அன்னமயா கா அப்படின்னு அவர் சொன்னாரு. இப்ப குரு பதில் சொல்றாரு. அன்னமயான்னா என்ன தெரியுமா? அன்னரசேனைவ பூத்வா, அன்னரசத்தினாலதான் உண்டானாங்க. அப்பா அம்மா சாப்பிடுற அன்னரசத்தினால அந்த அன்னத்தினுடைய விகாரமாக தான் இவனே தோன்றிட்டான். இவனுடைய இன்கிரீடியன்ட் என்னன்னு யோசிச்சு பார்த்தா அன்னம் தான். ஃபுட்டுல இருந்து உதித்தவர்கள் தான் எல்லாருமே. குழந்தைங்க எப்படி பிறந்தது? அந்த அன்னத்துல இருந்து பிறந்ததுதான். அன்னரசேனைவ பூத்வா அன்னரசேனைவ விருத்தி. அது அந்த அன்னரசத்தை சாப்பிட்டே வளர்றான். டெய்லி ஓட்டு சாப்பிட்டு கஞ்சி சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு சப்பாத்தி சாப்பிட்டு நம்ம வளர்ந்துட்டே இருக்கோம். எதுக்கு ஆதாரமா நம்ம எப்படி வளர்றோம்? ஃபுட்டுனாலதான் வளர்றோம். ஆப்வியஸா தெரியுது. ஆனால் அன்னரசேனைவ விருத்தி பிராப்திய கடைசியில ரேடியில போட்ட உடனே எங்க கொண்டு போய் அவனை போட போறாங்கன்னாக்க, ஒண்ணு கொண்டு போய் மசானத்துல எரிக்க போறாங்க. எரிச்சா என்ன ஆகுது? பூமிக்கு போக போறான், அவன் ஆஷா போக போறான். இல்ல புதைக்க போறாங்க. புதைச்சா என்ன ஆவான்? மண்ணு சாப்பிட போறது, அங்க இருக்கிற பூச்சிகள்லாம் சாப்பிட போறது. இல்ல மலையில இருந்து தள்ளி விடுவான், கழுகு பருந்து இதெல்லாம் சாப்பிடத்துக்கு வர போறது. இல்லைன்னா தண்ணியில தூக்கி போடுவான், அப்ப மீனுக்கு இறையா போகுது. மொத்தத்துல யாருக்கும் அன்னமா போக போறது. என்னாச்சு? அன்னத்தில இருந்து உண்டானா, அன்னத்தினால வளர்கிறான், அன்னமாகவே ஆகி போய்க்கிறான். அப்படி இருக்கிற இந்த உடலோட இருக்கக்கூடியவனுக்கு என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தா, அன்னமயமா தானே இருக்கான் இவன் அப்படின்னா. அன்னமயமா இருக்கிறதுனால இவனுக்கு அன்னரூப பிருத்திவியாம் விதியது, அன்னரூபமான பிருத்திவியில போய் இவன் லயத்தை அடைகிறான். இவனுடைய எண்டையும் அங்கேயே வருது. அது அன்னமய கோஷகா. அதுக்கு பேர் அன்னமய கோஷகா அப்படின்னு பேரு. அது என்ன? ஸ்தூல சரீரம். அதுதான் இந்த பூத உடல். பூத உடல்னு நீங்க எதை சொல்றீங்களா? இது அன்னரசத்தை தான் சொல்றது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ அன்னமய கோஷகா. கோஷகான்னா என்னன்றதை பார்க்கணும். கோஷம்னாக்க உரை. ஒரு கத்தி இருக்கு, கத்திக்குள்ள இந்த நிப்பு இருக்கு, அந்த நிப்புக்கு மேல இந்த உரை இருக்கு. வால் இருக்கு, வாளுக்கு மேல இருக்கிற உரை ஒண்ணு இருக்கு. அப்படி வச்சுக்கலாம். ஒண்ணு நம்ம இப்ப நல்ல நகை வாங்கினோம், வைர நெக்லஸ் வாங்கினோம்னா அது எப்படி வைப்பீங்க? நேரம் அப்படி போட்டு வைக்க மாட்டான். அதை என்ன பண்ணுவோம்? ஒரு டப்பால போட்டு அவன் கொடுக்கும் போதே எப்படி கொடுப்பான்? அதை முதல்ல ஒரு பேப்பர்ல மடிப்பான். அந்த பேப்பரை தூக்கி அதை எடுத்து ஒரு டப்பால போடுவான். அந்த டப்பாவை வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்னதா ஒரு மணிபஸ் தருவான். அதை கொடுத்தோம்னா சார் கிஃப்ட் இல்லையானா பெருசா ஒரு கிஃப்ட் தூக்கி ஒரு 4-5 உடைய ஆக்கி அந்த வைர நெக்லஸ் அவன் தரான். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் கோஷம்னு பேரு. இதெல்லாம் ஒவ்வொன்றும் கோஷம். 5 கோஷத்துல அவங்க பஞ்ச கோஷத்துல கொடுக்குறான். கோவிலுக்கு எல்லாம் போனோம்னாக்கா 5 கோஷத்துக்கு அப்பாற்பட்டதான் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானம். 5 பிராகாரங்களுக்கு நடுவுலதான் மூல விக்கிரகம் இருக்கும். நீங்க இப்பவும் பாத்தீங்கன்னா 5 கோஷத்துக்குள்ள பஞ்ச கோஷத்துக்கு உள்ளதான் பகவான் இருப்ப. எந்த கோவில் போனாலும் நீங்க பார்க்கலாம் இந்த 5 கோஷத்தை. கோஷம்னா வெளியில இருக்கக்கூடிய உரை, அதுக்கு உள்ள இருக்கக்கூடியது என்னவோ அதுதான் ஆத்மா அப்படின்னு. இப்ப கோஷம்னாக்க இப்ப இன்னொரு ப்ராப்ளம் வந்துருக்கு நமக்கு. வாழை உள்ள வைக்கணும்னா வாழை விட பெருசானா இருக்கணும் உரை. அப்படின்னா இவ்வளவு ஜீவர்கள் இருக்காங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பின்னாடி இருக்கிற கடவுள் இருக்காருனாக்க இவ்வளோ உடம்பு விட பெருசானா இருக்கும் அவருடைய விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சந்தேகம் வரும். அப்படின்னு பார்த்தா உரைனாக்கா அப்படி புரிஞ்சுக்க கூடாது. சயின்ஸ்ல ஒன்றும் உரைன்றதே இல்லை. உரைன்றது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு. அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அந்த ஸ்கிரீனை மறைச்சு சினிமா வருது. நமக்கு எல்லாம் தெரியும். உள்ள போய் டிக்கெட் வாங்கி போனோடனே ஸ்கிரீனை பாக்குறோம். ஸ்கிரீனுக்கு அப்புறம் படம் ஆனவுடனே நம்ம ஸ்கிரீனை மறந்துட்டோம். அந்த படத்துல கேரக்டரா நம்ம ஒன்று போய் ஸ்கிரீன் முடிஞ்ச உடனே கிளம்பு போதா திருப்பி அந்த ஸ்கிரீனை பாக்குறோம். அந்த பாக்குற 3 மணி நேரம் என்னாச்சு? அந்த ஸ்கிரீனை நம்ம மறந்தே போயிட்டோம். அப்படின்னா நம்மளுடைய கவனம் அதுல இருந்து ஈர்க்கப்பட்டது இல்லையா? அப்படி இந்த ஆத்மாவானது எப்படி இருக்குன்னா, அது அந்த கவனத்துல இருந்து வராம 3 கோஷத்திலேயே நம்ம 5 கோஷத்திலேயே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆத்மாவை மறந்து அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஸ்கிரீன் மாதிரி இந்த ஆத்மா இருக்கு. இந்த பிலிம் மாதிரி 3 சரீரமும் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கு இல்லையா? இது சரி. அந்த ஆத்மாவை மறைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆத்மாவை
கவனத்திலிருந்து வேறு விதமாக ஈர்க்கிறதுன்ற அர்த்தம். அதுக்கு பேரு உரைன்னு பேரு. அன்னமய கோஷம் அப்படின்னு பேரு. அன்னமய கோஷம் அப்படின்னா அன்னமய, அன்னம்னா நம்ம சாப்பிடுற சாதம் அன்னம், புட் அப்படின்றதுதான் அன்னம். மயகா அப்படின்னா, மயகான்னா ரெண்டு அர்த்தத்துல, ஒரே சக்கரமயமா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்க, வாட்டுக்கு போனா எல்லாம் சக்கர எல்லாம் பால் மயமா, மில்க் ஸ்வீட் மயமா இருக்கு அப்படின்னா ரெண்டு அர்த்தத்துல சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்னா, மில்குனுடைய ப்ராடக்டாவே எல்லாம் இருக்கு, எல்லாம் மில்க் ப்ராடக்டா இருக்கு அப்படின்னா மில்கினுடைய மாடிஃபிகேஷனாதான் எல்லாம் இருக்குன்ற அர்த்தத்திலையும் சொல்லுவோம். இன்னொன்னு என்னன்னா, பால் மயமா தான் அதிகமா இருக்குன்ற அர்த்தத்திலையும். பிராமணமயா கிராமஹானா, அந்த கிராமத்துக்கு போனா நிறைய பிராமணர்கள் இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஒரே கொசு வெஸ்ட் மாம்பழம்னா கொசுமயமா இருக்கும் அப்படின்னா அந்த காலத்துல. கொசுமயமானா அதிகம்ன்ற அர்த்தத்துல. மயக்குன்றது விகாரார்த்தத்திலையும் வரும், பிராச்சுரியார்த்தத்திலையும் வரும். பிரச்சுரமாக இருக்கிறது அப்படின்ற அதிகம்ன்ற அர்த்தத்துல வரும். இந்த இடத்துல அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், இந்த நாலுமே மயக்குன்றது விகாரார்த்தே மயக்கு. அது புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, இத சாஸ்திரங்கள்ல அந்த ஆனந்தமய அதிகரணம்னு ஒரு பெரிய அதிகரணம் வருது. அந்த அதிகரணத்துல 11 சூத்திரத்துக்கு இதை பத்தி விஸ்தாரமா டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு வாக்கியத்துல. அதுல இந்த மயக்கத்தை பிராச்சுரியார்த்தத்துல எடுக்கிறதா விகாரார்த்தத்துல எடுக்கிறதா, பிராச்சுரியத்துக்கும் வரும் அப்படின்லாம் நமக்கு அந்த டீட்டெயில் இப்ப தேவையில்லை. இந்த இடத்துல இந்த அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம் எல்லாமே மயக்கத்துக்கு மாடிஃபிகேஷன் அப்படின்ற அர்த்தத்துலதான் இங்க வந்துருக்கு. விகாரம் அப்படின்றது அதுவே அன்னமே மாறியதாக இருக்கிறது, அன்னமயா அப்படின்னு. இந்த அன்னத்தினுடைய மாற்றமா இந்த உடல் இருக்குன்னாக்க எப்படி இருக்கு? நான் சாப்பிட்ட சப்பாத்தியாவா இருக்கு என்னுடைய உடம்பு, நான் சாப்பிட்ற சாதம் மாதிரி அளவு விளையாடுனா இருக்கு அப்படியும் இல்லையா அப்படின்னா, அன்னம்னா நம்ம என்ன புரிஞ்சுங்கன்னா, நீ சாப்பிடுற அன்னம் ரசமாகி அது உள்ள ரசமாகவும் தசைகளாகவும் மஜ்ஜாவாகவும் அது மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த உடம்பு. அதனால அன்னத்திலிருந்து வந்ததுதான் இந்த பூத உடல். இந்த உணவினாலேயே தோன்றியது. அதே எப்படி உணவினாலே அப்பா சாப்பிட்டாரு, அம்மாவும் சாப்பிட்டா, அப்பா சாப்பிட்டா அன்னம், அம்மா சாப்பிட்டா அன்னம், இதெல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு குழந்தை, அதுவும் அன்ன ரூபமாகவே வந்தது. இப்படி எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னாக்க, இந்த அன்னமயத்திலிருந்து தான் இந்த பூத உடலே தோன்றதுனால இது அன்னமயத்தினால உண்டானதுன்னு சொல்றதுல தப்பு இல்லை. ஆகையினால அன்னமயா அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்றாரு? அன்னரசனைவ பூத்வா அப்படின்னு சொன்ன, அன்னரசத்தினாலதான் உண்டாச்சு. சரி, உண்டாச்சு என்னாச்சு? அதோட முடிக்க வேண்டிய சாப்பாட்டை நிறுத்த வேண்டியதானே அப்படின்னா இல்ல. அன்னிலேருந்து பால் கொடுக்க ஆரம்பிச்சது, அன்னிலேருந்து இப்ப ஃபீடிங் பாட்டில இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு டெய்லி 3 வேளையும் சாப்பிட்டு இவனை சாப்பிட்டு அந்த சாப்பிட்டு இதை சாப்பிட்டு இப்படியாக சாப்பிட்டு இப்ப என்ன ஆச்சுன்னாக்கா அன்னத்தினாலேயே வளர்ச்சியும் ஆச்சு. இவன் எப்படி வளர்ந்தான்னாக்கா, எப்படி சின்ன குழந்தையா இருக்கு இவ்வளவு தூரத்துக்கு எப்படி ஆனான்னு கேட்டா என்ன பதில் சொன்னோம்? அன்னத்தினாலதான் ஆனான்னு சொல்ல வேண்டியிருக்கு. அன்னரசனைவ விருத்தி பிராப்தியா, விருத்தி அப்படின்னாக்கா வளர்ச்சி, அபிவிருத்தி, வர்த்தனம் அப்படின்னா வளர்கிறது. அன்னத்தினாலேயே விருத்தியை பிராப்திய அடைந்து அன்னரூப பிருத்திவியாம், அன்னரூபமாகவே பிருத்திவிக்குள்ள போகிறான். எப்படி போகிறான்? அன்னத்துக்கு புட்டாகவே இவன் போறான். மீனுக்கு புட்டா போயிடறான், தண்ணியில தூக்கி போட்டான். மலையில இருந்து போட்டா பருத்துக்கும் கல்விக்கும் அன்னமாகிறான். பூமிக்கு போட்டா மண்ணுக்கு அன்னமாகிறான். அப்புறம் இதுல போட்டானே எரிச்ச நெருப்புக்கு அன்னமாயிடுறான். அது அன்னாதனா ஆயிடுறது, இவன் அன்னமாயிடுறான். இப்படின்னு ஆக்க ஆயிடுறான் அப்படின்னு சொல்றது அன்னம். அதனால அன்னரூப பிருத்திவியாம் எது விதியது தது அன்னமய கோஷகா அப்படின்னு சொல்றது. இந்த அன்னமய கோஷகா அப்படின்றதுக்கு ஸ்தூல சரீரம் அப்படின்னு அர்த்தம்னு ஆச்சாரியார் சொல்றாரு. பிரகரண கிரந்தத்துல ஒண்ணு சொன்னா பின்னாடி அதுக்கு ஒரு சுதி இருக்கணும். பலம் இல்லைன்னா பிரகரண கிரந்தத்துல சொல்ல முடியாது. அது என்ன, எந்த உபநிஷத்துல சொல்லிருக்குன்னா தைத்திரிய உபநிஷத்துல இந்த விஷயம் சொல்லியிருக்கு. எப்படி சொல்லிருக்கு? அன்னாத்வை பிரஜா பிரஜாயந்தே, அன்னத்தினாலதானே எல்லா பிரஜைகளும் உண்டாகிறார்கள். அன்னாத்வை பிரஜா பிரஜாயந்தே யாஸ்ராஷ்ட பிருத்திவிஸ்திதா, பிருத்திவியில ஆசிதமா இருக்கக்கூடிய எல்லாம் ஏதாவது ஒரு ரூட்ல, அது பிராணியா இருக்கட்டும் மனுஷனா இருக்கட்டும், எல்லாம் சாப்பிட்டு தான் வளர்றது. என்ன அதோ அன்னே நைவ ஜீவந்தி, அது எல்லாமே பாருங்க, பட்சிகள் என்ன, புழுக்கள் என்ன, மிருகங்கள் என்ன, மனிதர்கள் என்ன, எல்லாம் அன்னத்தினாலதான் சாப்பிடும். அன்னே நைவ ஜீவந்தி, அன்னே அது ததா, அதே மாதிரி எண்டு எப்படி வருது? அன்னமாகவே இவர் கொண்டகா.
அன்னம் பூதானாம் ஜேஷ்டம். அதனால உலகத்திலேயே வசதியான விஷயம் என்னன்னா அன்னம். அதனாலதான் அன்னம் பிராணோவா அன்னம் அப்படின்னா நமக்கு சொல்லி கொடுக்குறோம். குழந்தைக்கு சொல்லி கொடுக்கும்போது அன்னத்தை எரியக்கூடாது, அன்னத்தை வேண்டான்னு சொன்ன அன்னத்தினாலதான் அன்னம் தான் பிரம்மம். பகவானே அன்னம். அன்னாபிஷேகம்னு ஒண்ணு பகவானுக்கு டெய்லி சிதம்பரத்துல அன்னாபிஷேகம் பண்ணுவார். டெய்லி ஏன் அங்க பண்ணாதான் நம்ம எல்லாம் இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு இருக்கணும்ன்றதுக்காக யாரோ தீட்சிதர் தன்னுடைய லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி அங்க இருக்கிற அந்த லிங்கத்துக்கு, அந்த லிங்கம் என்ன சாதாரண லிங்கமா 2500 வருஷங்களுக்கு முன்னாடியில நமக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி எப்போ வந்து அது அவ்வளவு தூரத்துக்கு வந்து அதுக்கு எல்லா அபிஷேகமும் ருத்ரான்லாம் சொல்லி எல்லா அபிஷேகமும் பண்ணி அன்னாபிஷேகமும் பண்றாங்க. அது மாத்திரம் இல்ல, எல்லா கோவில்லையும் ஐப்பசி மாசம் பௌர்ணமி ஆச்சுன்னாக்க எல்லா கோவில்லையும் அன்னாபிஷேகம் பண்றோம். எதுக்காக பண்றோம் அன்னாபிஷேகம்னா எல்லாம் நமக்கு தேங்க்ஸ் கிவிங் அன்னைக்கு தானே. இந்த அன்னத்தினாலேயே கொண்டானோம், அன்னத்தினாலேயே வளர்றோம், அன்னத்துக்கே போகக்கூடிய அந்த அன்னத்தை பிரம்மமா நினைக்கிறதுன்றது ஒரு உபாசனை. அவன் என்ன சொல்லிட்டான், அன்னம் பூதானாம் ஜேஷ்டம்னு வேதமே சொல்றது. பூதங்களிலேயே ரொம்ப வசதியான விஷயம் என்ன, நம்ம வாழ்க்கையில நம்ம டிரான்சாக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப வசதியான விஷயம் என்னன்னு பார்த்தா அன்னம் தான் வசதியான விஷயம். அதனாலதான் அந்த அன்னாபிஷேகத்தன்னைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்டா அந்த அன்னத்தோட தரிசனம் பண்ணாக்க வருஷம் முழுக்க நம்ம பார்த்தாலும் அன்னம் ப்ராப்ளமே வராது. அது மாத்திரம் இல்ல, அவாயத்துக்கு கோயில் பண்ணா உலகத்துல எங்கேயுமே சாப்பாட்டுக்கு யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அன்னாபிஷேகம்னு ஒண்ணு பண்றாங்க. அது அன்னம் பூதானாம் ஜேஷ்டம் அப்படின்னு உபனிஷத் பிரதிபாத்தியமான உபாசனை. இது ஏதோ ஆகமத்தினால கோயில்ல பண்றாங்க இல்ல, அதுக்கு பேக்கப் பை உபனிஷத்து. அன்னாத் பூதானி ஜாயந்தே, அன்னத்துல இருந்தும் பூதங்கள்லாம் உண்டுறது. ஜாதானி அன்னேன வர்த்தந்தே, பிறந்ததோட நிக்கல, அது அன்னத்தினாலதான் வளர்றது. அன்னேன வர்த்தந்தே அச்சதே, இதுவும் சாப்பிட போற படிக்கிறது. பூதானி இதுவும் சாப்பிட, இந்த எது அன்னத்தினால உண்டாச்சு, எது அன்னத்தினா அதுவே அன்னமா போறது. தஸ்மாத் அன்னம் ததுச்சத இது, அதனாலதான் இந்த அன்னம்னே சொல்றோம். தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் அன்னர சமயாது அப்படின்னு சொல்லிட்டு அந்யோந்தராத்மா பிராணமயா அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, அடுத்தது பிறகு ஒரு சந்தேகம் வந்துச்சு, எல்லாம் அன்னரசம் தானா இல்ல சார், நீங்க ஒரேடியா அண்ணான்னு சொல்லி அண்ணன் தானா, அதுக்கு மேல பிராணன் ஒண்ணு இருக்க, அது இல்லைன்னா நானே இல்லையே, அண்ணன் இல்லைன்னா நானே இல்ல, ரைட்டு, அதுவும் புரியுது. ஆனா அதுக்கு வேறானதான ஒரு ஆத்மா ஒண்ணு இருக்கு. அந்த அண்ணனே நான் ஆத்மான்னு சொல்ல முடியாது சார். கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா அந்த கோஷம் ஒரு பிரகாரத்துக்குள்ள போனேன். அண்ணான்னு நீங்க சொல்றீங்க, இன்னொன்னு நான் தூங்கினா கூட ஒண்ணு முடிச்சுட்டே இருக்கு சார். எப்போதும் பாத்தீங்கன்னா காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னுடைய லைஃப் முழுக்க ஒருத்தர் வேலை செய்துட்டு இருக்காருன்னா அந்த பிராணன் தான். அது மாத்திரம் இல்ல, நான் தூங்குறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன், என் கண்ணு காதெல்லாம் ரெஸ்ட் தவிர அவர் மாத்திரம் தன்னுடைய டெய்லி சென்ற காரியத்தை பிராணன் என்ன, அபானன் என்ன, தியானம் என்ன, உதாரணம் என்ன, சமானம் என்ன, எல்லாம் வேலை செய்துட்டு இருக்காரு சார் என் உடம்புல. அவருக்குன்னா நான் தேங்க்ஸ் இருக்கேன். அவரெல்லாம் ஆத்மாவா இருக்கணும். இந்த அண்ணன் வந்தது எல்லாம் ரைட்டு. ஒருத்தரால நீங்க வேலை வாங்கி கொடுத்தீங்க, உங்களால நான் முன்னுக்கு வந்தேன்னா டெய்லி உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்க முடியுமான்னு. சரி, ஓகே, உங்களுக்கு வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் அந்த அன்னத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் நானு. அதனாலதான் வந்தேன். ஆனா யோசிச்சு பார்த்தா அந்த அன்னத்தை விட சுத்தமா பிராணன் இருக்க, அந்த பிராணன் இல்லைன்னாக்க ஒதுக்கி போடுவோமே எல்லாம். ஆகையினால அந்த அன்னத்தை விட பிராணன் தான் வசதியோன்னு ஒரு சந்தேகம் வருது. அது சுதியை நம்ம காமிச்சு கொடுக்குறது. அந்யோந்தர ஆத்மா பிராணமயா, இந்த அன்னத்தை விட வேறானதான பிராணமயம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னான். இப்ப இது சொன்ன உடனே இந்த பையன் உடனே பிராணமயா கஹா அப்படின்னு கேட்டான். பிராணமயம்னா என்ன சார்? அப்போ அன்னமயம்னா புரிஞ்சுது. எந்த அன்னத்தினால நம்ம இப்ப உண்டானோமோ, எந்த அன்னத்தினால வளர்ந்தோமோ, எந்த அன்னத்தினாலேயே அன்னமாகவே ஆகிபிடிக்கிறோமோ, அதனால நம்ம அன்னமய கோஷன் இந்த உடம்பு சொல்றது நியாயம்தான். பிராணமயா கஹா அப்படின்னாரு. பிராணாத்யாஹா பஞ்சவாயவா, பிராணாத்யாஹா பிராணம், அபானம், தியானம், உதானம், சமானம் அப்படின்ற பஞ்சவாயவா. பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, தியானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா, பிரம்மணே ஸ்வாஹா நம்ம சொல்லி நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த 5 பிராணனுக்காக தான் அந்த நைவேத்தியங்கள்லாம் இருக்கான். அதுதான் உள்ளுக்குள்ள ஜடராஜியா நம்ம கையில இருந்து அது எல்லாத்தையும் நம்ம ஜீரணம் பண்றது. அப்படிப்பட்ட ஒரே பிராணாத்யாக பஞ்ச வாயவகா, வாயுக்கு புளூரல் வாயவகா, பஞ்ச வாயவகா. அது மாத்திரம் இல்ல, பிராணாதி பஞ்ச வாயுக்களும் வாகாதி இந்திரிய பஞ்சகம். வாகாதி இந்திரிய பஞ்சகம் என்ன? கர்மம், கர்ம
செயல்கருவிகள் என்ன வாக் பாணி பாத பாயு உபஸ்தம்னு சொல்லக்கூடிய 5 செயல்கருவிகள் நம்ம பார்த்திருக்கோம். இந்த 5 செயல்கருவிகளும் 5 பிராணனும் சேர்ந்தது எதுவோ அதுதான் வாகாதி இந்திரிய பஞ்சகம் பிராணமய கோஷா அப்படின்னா. பிராணமய கோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டா 5 பஞ்ச வாயுக்கள், பிராணாபானாதி வாயுக்கள் 5, வாக்பாணி பாத வாயு உபஸ்தம் என்ற 5 செயல்கருவி, இந்த 10 சேர்ந்ததுதான் பிராணமய கோஷா அப்படின்னு சொன்னான். இப்போ ஒரு டவுட் வந்தது. 3 சரீரம் சொன்னாங்க. அதுல ஸ்தூல சரீரத்தோட மேப்பிங் ஜாகிரத அவஸ்தை கரெக்டா வந்தது. ஜாகிரத அவஸ்தையில அன்னமய கோஷா மேப்பிங் எல்லாம் கரெக்டா வந்தது. இந்த பிராணமயான்னு வரும்போது பஞ்ச வாயுக்குள்ள சொன்ன வாயுந்திரியத்தை கணக்கு எடுக்கல, ஏன் ஞானேந்திரியத்துல எடுக்கல அப்படின்னா அது மனோமய கோஷத்துல சேர்க்கப்படும். அப்போ புத்தி ஒண்ணு இருக்குன்னா விஞ்ஞானமய கோஷத்துல அந்த பஞ்ச இந்திரியங்களையும் எடுப்பேன், புத்தியையும் எடுக்க போறான். இது எழுதிட்டு மூணா பிரிச்சீங்கன்னா இந்த சூக்ம சரீரம்னு நம்ம எதோ சொன்னோமோ அந்த சூக்ம சரீரமே இங்க 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. பிராணமயா, மனோமயா, விஞ்ஞானமயான்னு 3 சூக்ம சரீரத்தை தான் நம்ம பிரிக்க போறோம். அது ஏன் சார் 3 இருக்கிறது 5 போட்டு காம்ப்ளிகேட் பண்றீங்க? 5 போட்டு காம்ப்ளிகேட் பண்றேன்னு சொல்லாதீங்க. பெரியவா வரா, பெரிய படிக்கட்டா 5 இருக்கு. இப்ப அவளுக்கு என்ன பண்றது? அவளால ஏற முடியாது, நடுவில் ஒரு செங்கல் வைக்கிறது இல்லையா, வெட்டி ஏறினா என்ன ஈஸி புரிஞ்சுக்கிறது. ஆகையினால உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக 3 சரீரத்துக்கு 5 கோஷமா பிடிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும், அதனால சேஃப்டிக்கு ஈஸிக்கு அதுக்காக பெரியவாளமான இந்த சூக்ம சரீரத்தையே 3ஆ பிரிச்சான். எப்படி பிரிச்சான்னா பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம்னு பிரிச்சான். அதுல பிராணமய கோஷம்ன்றது என்னன்னா பிராணாத்தியாக பஞ்சவாயவா வாகாதி இந்திரிய பஞ்சகம் அப்படின்னு சொல்லிட்டு 10. பிராணன் 5, கர்மேந்திரியங்கள் 5, மொத்தம் சேர்த்து 10. இதுதான் பிராணமய கோஷம் அப்படின்னு பிரிச்சோம். மனோமய கோஷம் அங்க என்ன சொல்லுது? அந்யோந்தர ஆத்மா மனோமயா அப்படின்னு வேதம் படிச்சிருக்கு. உடனே உங்களுக்கு சொல்ல வந்து சார் பிராணமயம் ஆயிடுச்சு, மனோமயம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். இது என்ன டீடைலா பார்ப்போம். இந்த 3 சூக்ம சரீரத்துல இருக்கிறதா இந்த 3த்தையும் ஒன்னா பார்த்துருவோம். மனோமய கோஷா கஹா அப்படின்னு கேட்டா மனச ஞானேந்திரிய பஞ்சகம். மனச மனம் என்ன? ஞானேந்திரிய பஞ்சகம். ஞானேந்திரிய பஞ்சகம் என்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவின்ற 5 இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள். கர்மேந்திரியங்களை முதல்ல சொன்னா 5 ஞானேந்திரியங்கள். இந்த 5 இந்திரியங்களும் மனமும் மிலித்துவா ஒன்றாக சேர்ந்து பவதி, அதுக்கு பேரு ஒன்னா சேர்ந்த உடனே அதுக்கு என்ன பேர் ஆறுதுன்னா சஹா மனோமய கோஷா. மனோமய கோஷம்னு இந்த 6க்கு பேரு. மனசு 5 ஞானேந்திரியங்களும் சேர்த்ததுன்னாக்க இதுக்கு பேரு மனோமய கோஷா அப்படின்னு பேரு. இப்போ அங்க நம்ம சூக்ம சரீரத்தை பார்க்கும் போது எப்படி பண்ணோம்? 5 பிராணங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், மனசு, புத்தி ஆக 17 நாங்க பார்த்து வச்சிருக்கோம். இந்த 17 இப்ப நமக்கு கணக்கு வரணும். இங்க என்ன ஆச்சுனாக்கா பிராணாதி பஞ்சவாயு பிராணமய கோஷக்காக பிராணாதி பஞ்சவாயவா வாகாதி பஞ்சகம் அப்படின்னு சொல்லி 10 கணக்கு எடுத்தாரு. இப்ப மனோமயால மனச ஞானேந்திரிய பஞ்சகம் இப்ப 6 எடுத்தாரு. 16 கணக்குல வந்துருச்சு. இப்ப பாக்கி 1 நிக்கிறது, நமக்கு புத்தி 1தான் நிக்கிறது. ஆனா இப்ப விஞ்ஞானமய கோஷா இது போகும்போது அங்க மாத்திரம் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். மனச ஞானேந்திரிய பஞ்சகம் மிலித்வா பவதி ச மனோமய கோஷா அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது சித்திரத்தை சேர்த்து அந்யோந்தர ஆத்மா விஞ்ஞானமயா அப்படின்னு வேதம் படிச்சிருக்கு. சோ விஞ்ஞானமயம்னு அதுக்குள்ள ஒண்ணு இருக்கு. உள்ளேருந்து ஒரு பிரகாரமா வந்தான். அன்னமயத்தில இருந்து பிராணமயத்துக்கு வந்தான், பிராணமயத்தில இருந்து மனோமயத்துக்கு வந்தான். சோ மனோமயத்தில இருந்து விஞ்ஞானமயம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன விஞ்ஞானமயம்னா என்ன அப்படின்னா புத்தி ஞானேந்திரிய பஞ்சகம் மிலித்வா யோபவதி சஹா விஞ்ஞானமய கோஷா. புத்தி பிளஸ் ஞானேந்திரிய பஞ்சகம். மனசிலையும் ஞானேந்திரிய பஞ்சகம் எடுத்தோம். ஏன்னா அந்த மனோ லெவல்லையும் அதுக்கு வேலை இருக்கு, பஞ்சேந்திரியங்கள். புத்தி லெவல்லையும் அதுக்கு வேலை இருக்கு. எமோஷன்ஸ் வரும்போது இந்த 5 இந்திரியங்களை நம்ம யூஸ் பண்ணி பண்றோம். இல்ல புத்தியுக்தமா ஒரு டிசிஷன் எடுக்கணும்னாலும் அப்பவும் நம்மளுக்கு இந்த 5 ஞானேந்திரியங்களுடைய சகாயம் தேவைப்படுறதுனால இந்த விஞ்ஞானமய கோஷத்துக்கும் ஞானேந்திரியத்தை கணக்குல எடுத்துக்கணும்.
புத்திஷ்ட ஞானேந்திரிய பஞ்சகம் மிலித்வா சேர்த்து யஹா பவதி எது ஆகிறதோ சஹா அது விஞ்ஞானமய கோஷா. அதுக்கு பேரு விஞ்ஞானமய கோஷா அப்படிங்கிறது. இப்ப பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். பிராணமய கோஷத்துல 5 வாயு, 5 கர்மேந்திரியங்கள், மனோமய கோஷத்துல மனசு, 5 ஞானேந்திரியங்கள், புத்தி 5 ஞானேந்திரியங்கள் திருப்பி ரிப்பீட் ஆச்சு. ஆக மொத்தம் 17 வந்துருச்சு. இந்த 5 மாத்திரம் இங்கேயும் வருது, அங்கேயும் வருது. ஆக 17 சூக்ஷ்ம சரீரமும் இந்த 5 ஸ்டெப்பா பிரிக்குது. எப்படி 3 பெரிய ஸ்டெப் ஏறதுக்கு நம்ம கஷ்டப்படாம இருக்கணும்ன்றதுக்காக செங்கலை வச்சு நம்ம சேஃப்டிக்காக பண்ணாம அப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக இது 3ஆ புரிஞ்சுது. இந்த 3 சேர்ந்ததுதான் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு பேர். பிராணாத்யாக பஞ்சவாயவா பிராணோயி பூதானாம் ஆயுஹு அப்படின்னு சொல்றது. தஸ்மாத் சர்வாயு சமுச்சதே சர்வமேவ ஆயுஜந்தி ஏ பிராணம் பிரம்மோபாசதே பிராணோயி பூதானாம் ஆயுஹு அப்படின்னு இந்த பிராணமய கோஷத்தை பத்தி வேற என்ன சொல்றது? பிராணம் தான் ஒரு மனுஷனுடைய ஆயுஷையே நிர்ணயம் பண்றது. உள்ள வரும்போது பிரம்மா ஒரு ஆளை பிறக்கும் போதே, ஒரு குழந்தை பிறக்கும் போதே அவனுடைய ஆயுஷையும் அவர் கணக்கு போட்டுதான் அனுப்புறாரு. இவ்வளோ பிராணம் இவனுக்கு இருக்கு அப்படின்னு தான் பெரியவா சொல்ற. இவனுக்கு எவ்வளவு பிராணம் அவன் போட்ட கணக்கு அப்படின்னு சொன்னா அவன் பிராணன். அவனுக்கு இவ்வளவு தூரத்துக்கு போட்டிருக்கான். ஒரு நாளைக்கு இவ்வளவு பிரீத்திங்கு 21,750 பிரீத்திங் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு அப்படின்னு போட்டு இவனுடைய நாளையும் அவன் டிசைட் பண்ணி தான் அனுப்புறான் ஒவ்வொருத்தர் பிறக்கும் பொழுதும். அதனால இப்ப என்ன யோசிச்சு இவன் பார்த்தானாக்கா அன்னமயத்தை விட சூக்ஷ்மமா பார்த்தானாக்கா பிராணம் தான் இருக்கணும். அன்னத்தினாலதான் வருதுன்றது இருந்தா கூட அந்த அன்னம் எவ்வளவு நாள் இருக்கும்? அண்ணன் சாப்பிட்டுட்டே இருக்காரு. அவரு 90 வயசு ஆச்சு, 120 வயசு ஆச்சு, 130 வயசு ஆச்சுட்டு சாப்பிட்டுட்டே இருந்தா வளர்ந்துட்டே இருப்பாரு. என்ன அவருக்குன்னு ஒரு முடிவுன்னு ஒண்ணு இருக்க. அது எப்படின்னா அது அன்னமா டிசைட் பண்றது இல்ல சார். அவன் பகவான் போட்ட கணக்கு இருக்கு. பிராணம் எவ்வளோன்னு அவன் டிசைட் பண்ணி வச்சிருக்கான். அவனுக்கு இவ்வளவு வயசுனாக்கா இவ்வளவுதான் இருப்பாரு. அவரு 85 வயசுன்னா 85 வயசு, 95 வயசுன்னா 95, 117ன்னா 117 அவன் போட்ட கணக்கு இது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பிரமாணம்? ஏ பிராணம் பிரம்மோபாச பிராணோயி பூதானாமாயுஹு. பூதங்களுடைய ஆயுவை டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் எதுன்னா இந்த பிராணமய கோஷம் தான். அதனால அன்னமய கோஷத்தை விட ரொம்ப சட்டிலா இருக்கிறது பிராணமய கோஷம்னு. இன்னும் கொஞ்சம் ஆத்மா அது இருக்காது. ரொம்ப அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிறது அது இருக்காது. ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியா இருக்கும் ஆத்மா. எவ்வளவு பெரிய கஷ்டம். இத்தனை வருஷமா வருஷம் பிறந்து படிக்கிற இன்னும் கூட புரிய மாட்டேங்குது ஆத்மா. கடைசியா இந்த ஜென்மா கிடைச்சிருக்கு. இந்த ஜென்மாவே ஆத்மாவை தெரியலன்னா புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் சீரசம்சாரே பகுதுஸ்தாரேன்னு இந்த ஜென்மாவும் வேஸ்டா போயிடும். பகவான் ஸ்ரீவிலையும் கொடுத்து சாஸ்திரத்தையும் கொடுத்து இப்போ நீ ஆத்மாவை தெரிஞ்சுக்காம போயிட்டான்னா எப்பதான் தெரிஞ்சுக்கிறது? இந்த ஜென்மாவும் போயிடுச்சு. எத்தனையோ ஜென்மா வேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த ஜென்மாவும் வேஸ்டா போயிடுமே அப்படின்னு பண்றதுனால நம்ம ஆத்மாவை தெரிஞ்சுதான் ஆகணும். சரி தெரிஞ்சுக்கலாம்னு முயற்சி பண்ணாங்கன்னா அண்ணன் தான் ஆத்மான்னு நினைச்சிட்டு பார்த்தா அது இல்லைன்னு தெரியாது. ஆகையினால யோசிச்சு பார்த்தா பிராணம் தான் ஆத்மாவா இருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம் வந்தது. அதனால பிராணம் தானே நம்மளுடைய லைஃபையே டிசைட் பண்றது. அது அதை விட செட்டிலா இருக்கிறதால பிராணம்னு சொல்லலாமான்னு பார்த்தா அந்யோந்தராத்மா மனோமயா அப்படின்னு வேதம் சொல்லிச்சு. இல்லப்பா பிராணம் இல்ல, பிராணனையும் விட வேறானதாக ஒரு மனோமயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னாக்க மனசு ஞானேந்திரியங்கள் இந்த 6 அம்சங்களையும் கூடினதாக இருக்கு அந்த மனசு. அந்த மனசுன்றது அதை விட செட்டில் ஆயிருக்கு. ஒருத்தர் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிதான் ஒருத்தர் திடீர்னு ஒரு நியூஸ் கொடுக்குறாரு. சார் ஒரு டெலிகிராம் வருது, சார் உங்க நாட்டு பையன் பேரு கோபாலா கார்கில் வார்க்குல போயிட்டான்னு பட்டுன்னு ஒரு பிராணம் நின்று போச்சு. இவருக்கு மனசுலதான விஷயம் எங்கேருந்து வந்தது? டெலிகிராம்ல இருந்து இவருடைய மைண்டுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வந்தது. சார் இவர் சன்னு எக்ஸ்பயர்ட் இன் கார்கில் வார் சொன்ன உடனே இவர் இம்மீடியட்டா யோசிக்கிறதுக்கு எமோஷனல் பர்சனாலிட்டி. அது கரெக்டா? நீ வந்தவன் யாரு? என் பையன் தானா? இதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. சொன்ன உடனே உணர்வு பூர்வமா கேட்டாரு பொட்டுன்னு போயிடுச்சுன்னாக்கா பிராணன் எப்ப நிக்கிறது? மனசை பொறுத்துதான் நிக்கிறது. ஆகையினால பிராணனை விட இந்த மனசு ரொம்ப சட்டிலா இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வருது. அதனால இந்த மனோமய கோஷம் தான் ஆத்மாவா இருக்கலாம் ஒரு பாசிபிலிட்டி. ஏன்னா அதை விட இது அன்னத்தை விட பிராணன் சட்டிலு, பிராணனை விட சட்டிலா இருக்கிறது மனசு அப்படின்னு நினைச்சாருனாக்கா இல்ல. இதே எக்ஸாம்பிள பாருங்க. அந்த ஆள் மாத்திரம் கொஞ்சம் சூட்டா இருந்திருந்தாரு. ஆனால் அவர் என்ன பண்ணிருப்பாரு? இவ்வளவு கன்ஃபார்ம் யாரு எந்த கோபால் நீ சொல்ற? எங்க கோபால் நான் தானா? எவ்வளவு கோபால் இருப்பானு பெட்டாலியன்ல
இதுதான் காலேஜ்ல வரும்னு எப்படி சொல்ற? உனக்கு யாரு சொன்னா? நீ எங்க இருந்து வர? உன் முதல்ல உன்னை நம்புறதா? நீ என்ன லோக்கல் போலீஸ்காரனா? நீ நிஜமாவே மெட்ரியில இதெல்லாம் கேட்கணும் முடியும். இதெல்லாம் கேட்கணும்னா எது வேலை செய்யணும்? எமோஷனலா இருந்தானா இதெல்லாம் கேட்கவே தோணாது. ஐயோ ஐயோ அப்படிதான் பதட்டம். இவன் என்ன பண்றான்? கொஞ்சம் இன்டெலெக்சுவல் பர்சன் ஆச்சு, இப்படி எல்லாம் கேட்கறான். பண்ண உடனே அவன் என்ன பண்றான்? எங்க இருந்து வந்த? எப்படி வந்தது? யார சொன்னா? இப்படின்னு கேட்டா பின்னாடியே ஒருத்தன் ஓடி வரான். சாரி சார், இந்த கோபால் இல்ல, இது தப்பா சொல்லிட்டேன், அவர் பரமக்குடியா, இந்த கோபால் வேற அப்படின்னு வந்தான்னாக்கா பத்தியா நான் சொன்னேன்னு இவரு போட்டான். அவன் அவனுக்கு இந்த நியூஸ் வரதுக்கு முன்னாடியே அவர் போயிட்டார். அதனால என்ன தெரியுதுன்னா பிராணன் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு. அதனால புத்தி யுக்தமா இருந்தான்னாக்க இன்னும் கொஞ்ச நாள் நம்ம நீங்க நல்ல யோகா எல்லாம் பண்ணி என்னதான் அன்னம் இருக்கட்டும், பிராணம் இருக்கட்டும், மனசு இருக்கட்டும், நான் கொஞ்சம் இன்டெலிஜென்டா இருந்து வேதாந்தங்கள்லாம் படிச்சு நல்ல யோக தரிசனங்கள்லாம் பண்ணி நிறைய வேதத்துல சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டேன். டெஃபினெட்லி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஈஸியா 50 போட்டதை நான் 60 ஆக்குவோம், 60 70 ஆக்குவோம், 70 80 ஆக்குவோம், 100 ஆக்குவோம், 110 கூட ஆக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. நான் ஃபாலோ பண்றேன்னா இதே விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரியுதுன்னா புத்தியுக்தமான ஒரு வாழ்க்கை தான். நம்ம எல்லாமே இப்ப எந்த கோஷத்துல இருக்கோம் நீங்க பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கிற எல்லாம் விஞ்ஞானமய கோஷத்துலதான் இப்ப இருக்கோம். நான் சொல்லும் போது கிண்டலா இருக்கிறது, நம்ம எல்லாம் வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த அறிவு வேணும் அப்படின்ற அந்த லெவல்ல தான் இருக்கான். இதுக்கு மேல இருக்கிற லெவல் என்ன? ஆனந்தம். அந்த ஆனந்தம் என்ன? இந்த ஆனந்தமய கோஷம் இல்லாத இன்னொரு ஆனந்தம் சச்சிதானந்த. இது எந்த லெவல்ல நம்ம தேடிட்டு இருக்கோம்? ஆச்சாரியார் பாக்கியத்தை படிக்கிறோம். அனுமா அர்த்த விக்கிரகம்னாரு. இன்னைக்கு பஞ்சபாதிக கிளாஸ்ல சொல்லும் போது நமாமி அபோஜி பரிவார சம்பதாம் நிரஸ்தபோஜி தெரியுமா அந்த ஸ்லோகம்? நிரஸ்தபூ அவர் பஞ்சபாதிகாச்சாரியார் நம்ம சங்கராச்சாரியாரை பத்தி நம்ம கிரந்த கர்த்தாவை பத்தி நமஸ்காரம் பண்றாங்க. அந்த சங்கரருக்கும் இந்த சங்கரருக்கும் ஒரு சாமியத்தை காமிச்சு, இந்த சங்கரர் ரொம்ப அபூர்வமான ஒரு சங்கரர்ப்பா, நமாமி அபோஜி பரிவார சம்பதாம் அப்படின்னா. அந்த சிவபெருமான் இருக்காரு, அவர் எப்பொழுதும் போஜி சம்பத்தோட கூப்பிட்டுறாரு. போஜினாக்க பாம்புன்றதான். எங்க பார்த்தாலும் உடம்புல இங்க அங்க எல்லாத்துலயும் போஜி சம்பத்தோட கூடியனவரா அவர் இருக்காரு. நமாமி நமஸ்காரம் பண்றான். யாரு? போஜி சம்பதாமா இருக்கக்கூடிய அந்த பரம சிவனுக்கு. ஆனா எங்க ஆச்சாரியால் எப்படி இருக்காருன்னாரு, இவருக்கு போஜியே கிடையாது, இவரோ கன்னியாசி. இவர் யாரும் இந்த உடல்ல இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவன் யாரையும் பக்கத்திலேயே வைக்கல. அவர் பக்கத்துல இருக்கிறவங்க யாரு? பத்மபாதரும் சுரேஸ்வராச்சாரியாரும் அஸ்தாமலகரும் இந்த உலகமே வாண்டான், எல்லாம் வேண்டாம் 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 சொல்லக்கூடிய சன்னியாசிகள். போகத்தை கம்ப்ளீட்டா விட்டவங்க. எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் எனக்கு முன்னுக்கு வரேன், எனக்கு இன்னத்துக்கு 50 கொடுக்கணும், நான் நல்லா இருக்கேன்னு, எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு வேண்டியது வேதாந்த ஞானம் மட்டும்தான் வேணும். இதெல்லாம் என்னை ஏமாத்துறேன். ஐநோ இன்னைக்கு காரை கொடுப்பாரு, அதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நல்ல ஆயுசை கொடுப்பாங்க, நல்ல ஆயுசு கொடுங்க தின்னுவேன், அப்புறம் ஆத்மாவை பார்க்காம போடுவாங்க. எந்த போகம் என்ன பிரசாதம் பகவான் கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம். அது கொடுத்தா என்னை ஏமாத்துறாரு பகவான்றத நான் புரியுங்க. இன்டெலிஜென்ட் பர்சன், எனக்கு போக வேண்டாம், எனக்கு வேண்டியது ஆத்ம ஞானம் தான் அப்படின்னு நினைக்கிற சன்னியாசிகளை பக்கத்துல வச்சுட்டு இருக்காரு அவர். அபோஜி பரிவாரங்களுடைய என்ற சம்பத்துடன் கூடினவரா இருக்கிறார் இந்த சங்கரர். நமாமி அபோஜி பரிவார சம்பதாம் நிரஸ்த பூஜி. இவர் என்ன பண்ணிருக்காரு? முழுக்க விபூதி விபூதி பூஜி ஐஸ்வர்யம் அப்படின்னு அமரம். இவர் சிவபெருமான் என்ன பண்றாரு? முழுக்க விபூதியை போட்டு எல்லா ஐஸ்வர்யம் யார் வந்து கேட்டா ஆட்சி போயிடுச்சு. யாராவது நமஸ்காரம் பண்ணா அவன் அசுரனான்னு கூட பார்க்க மாட்டாரு. நான் யார் தலையில கை வச்சாலும் செத்து போடுவானா அவனை கிராண்டட். யாராவது ஒருத்தர் தலையில கொஞ்சம் ஜலத்தை ஊத்தினா போதும் அவருக்கு உடனே போட்ட ஏக பில்வம் சிவார்ப்பணம் சொன்னா அவனுக்கு சிவசாகித்யமே அவருக்கு கொடுத்துறாரு. யார் ஒருத்தன் சிவசாகித்யத்துல ஸ்லோகத்தை சொல்றானோ அவனுக்கு சிவேன சகம் மோதே அவனுக்கு என் கூடயே வந்து உட்காருமா அப்படின்னு கொடுக்குறாரு இல்லையா? நம்ம பாக்குறான் சிவேன சக மோதேன்னு அவனை யார் போய் சிவனுடைய சன்னிதானத்துல படிக்கிறானோ அவனுக்கு அந்த அதனால ஆசு வச்சு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதே இவருக்கு வேலை. ஆனா இவர் இருக்காரு எங்க ஆதிசங்கர பகவத் பாதால் இருக்காரு, நிரஸ்த பூஜை ஒண்ணும் கிடையாது, ஒரு ஐஸ்வர்யமும் கிடையாது. அவரே பிச்சாண்டி, நாளைக்கு பகவதி பிச்சாண்டின்னு போறாரு. அதனால அந்த சங்கரர் வேற, இவர் வேற சங்கரர். அவர் நிரஸ்த பூஜையும் அனுமானத்தை விற்கிறோம். அவர் இருக்காரு. அந்த சிவபெருமான் என்ன பண்ணாரு? தன்னுடைய பாதியை எடுத்து வயசு கொடுத்தார். எல்லாம் வயசு தான், செகண்ட் ஆஃப் அப்படின்ட்டார். அவர்தான் உமா அர்த்த விக்ரம். அவருக்கு உமான்ற அவருடைய ஆட்டுக்காரி அர்த்த விக்ரம் ஹாஃபாவே அர்த்தநாரீஸ்வரராகவே இருக்காரு. அவரு அர்த்த விக்ரமும் உமா இருக்காரு. இந்த ஆச்சாரியால என்ன பண்ணா? அனுமார்த்த விக்ரம்.
அனுமா அப்படின்னா உமா இல்ல, அனுமா. அனுமான்னா அனுமானம். ஆச்சாரியால் பாஷ்யத்தை எப்படி எழுதியிருக்காருன்னா, வெறும வேதத்தை மாத்திரம் நீங்க சொன்னா மீமாம்சகம் மாதிரி சொன்னா போதாது, கூடவே உங்களுடைய புத்தியையும் யோசிச்சு அனுமானத்தையும் யோசிச்சு புரியணும். ஆத்ம ஞானம் யாருக்கு வரணும்? உனக்கு தான் வரணும். புத்தகத்துல சொன்னா வந்துருமா உனக்கு? நீ ட்ரை பண்ணணும். நீ ட்ரை பண்ணா எப்படி ட்ரை பண்றது? மனசனாலேயே விஞ்ஞானமய கோஷத்தினாலதான் ட்ரை பண்றான். அதுதான் சொல்ல. அந்த விஞ்ஞானமய கோஷத்துல நீ ட்ரை பண்ணோம்னா அனுமானம். அந்த அனுமானத்தையே அர்த்த விக்கிரகமாக வைத்து பாஷ்யங்கள்லாம் எழுதினார். சூத்திர பாஷ்யம் முழுக்க அனுமானமா இருக்கும். சாஸ்திர யோனிஸ்வாத், சத்து சமன்வயாத், எல்லாம் இந்த மாதிரி அனுமானமாவே வார்த்தைகள்லாம் போட்டு உபபத்து அப்படின்னு சர்ஜித தாத்பரிய லிங்கங்கள்லாம் போட்டு அப்படிதான் பாஷ்யங்கள்ல எழுதுறாருன்னா அந்த அனுமானத்தோட படிச்சாதான் புரியும். புத்திசாலியாதான் ஆயிட்டோம். படிச்சோ படிச்சோ அவன் படிச்சனா இருக்கணும். படிச்சனா வேதாந்தம் படிக்கிறவனா சாதாரணமா இருக்க கூடாது, சாண்டவாவும் இருக்கணும், இன்டெலிஜென்டாவும் இருக்கணும். இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைன்னு சுத்திகளே சொல்றது. அதனால அப்படி இருக்கிறவனாலதான் பண்ண அனுமார்த்த விக்கிரகம் அப்படின்னு. அப்புறம் அனுகிரகம். அவர் உக்கிரமா போய் திரிபுராசுரனோடெல்லாம் சண்டை போட்டு பெரிய சண்டையெல்லாம் போட்டு பண்ணுவார் பரமேஸ்வரன். ஆனா இவர் எப்படி என்னைக்குமே கோபம்னாக்க என்னன்னு எங்க ஆச்சாரியாருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சாந்தஸ்வரம், சிவக்கேவலோகம் சிவக்கேவலோகம்னு சாந்தஸ்வரூபியா இருக்கிறவர் யாரோ அவர்தான் எங்க ஆச்சாரியன் பகவத்பாத ஆச்சாரியன். அதனால அந்த சிவன் வேற, இந்த சிவனுக்கும் வித்தியாசம். அனுகிரம் முன்முருகிட்ட கால லாஞ்சனம். அவர் என்ன பண்ணார்? காலனை காலால் உதைத்தவராம். ஒரு புராணத்துல எவன் இவரையே விட மாட்டான். மார்க்கண்டேய புராணம் பிரசித்தமான புராணம். அவரையே இவர் உதைச்சார். காலனை காலால் உதைத்தவராம். அவரு காலகாலன்னு பேரு அவருக்கு. பரமேஸ்வரனுக்கு பேரு காலகாலன்னு பேரு. அவர் அப்படி முன்முருகிட்ட கால லாஞ்சனம், காலம் என்ற அடையாளத்தை உதைத்தவர். இவர் எப்படின்னா காலம்ன்ற அந்த கான்செப்டே எடுத்து பிரம்மன் தான் நம்பர் 1ன்னு சொன்னார். எங்கேருந்து வந்தது? டைம் கான்செப்ட், டைம் ஸ்பேஸ் இதெல்லாம் அப்பாற்பட்டது எதுவோ அதுதான் பிரம்மம். தேச கால வஸ்து பரிச்சின்ன ரகிதா அப்படின்னாரு. சத்து காலத்தினால கட்டுப்படாததாக இருக்கக்கூடியது எதுவோ அது காலம்ன்ற கான்செப்ட். அதனாலதான் இங்கிலீஷ்காரன் கூட செகண்ட் தான் ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் எதுன்னு அவனுக்கும் தெரியாது, நமக்கு மாத்திரம் தான் தெரியும். ஆச்சாரியார் சொல்லியிருக்காரு பிரம்மன் தான் முதல் இல்லையா எல்லாத்துக்கும். ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் என்னங்க எதார்த்தம் திரிகால அபாதிதமா இருக்கிறது சத்தா இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் தான். என்ன அப்படி பிரம்ம நிலையிலே இருக்கக்கூடிய ஆச்சாரியால் என்ன பண்ணாரு? இந்த காலன்ற கான்செப்டே தன்னுடைய பாஷ்யத்துல ஒதுக்கிட்டு இருக்காரு. உன்மிருகித கால லாஞ்சனம் விநாயகம். விநாயகம் அப்படின்னாக்கா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற விநாயகர் என்னன்னா கோவில்ல இருக்கக்கூடிய குண்டிக்கையோட இருக்கக்கூடிய விநாயகரை தான் விநாயகர்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த விநாயகர் ஸ்கந்தர் இவாளோட சேர்ந்து அருமையா உட்கார்ந்துட்டு எல்லாருக்கும் சோமஸ்கந்தரா காட்சி அளிக்கக்கூடியவர் நம்ம பரமேஸ்வரன். டெய்லி நம்ம போனோம்னா சோமஸ்கந்தரை பார்த்துட்டு வருவோம். அப்படி குஹாஸ்ரீஷ்ட பார்த்தும் மகேஷும் குகையோட உட்கார்ந்துட்டு அவர் கணபதியோட உட்கார்ந்து இருக்கிற அந்த சிவனையும் பார்வதியும் மனசுல நினைச்சா கூட அவ்வளவு புண்ணியங்கள், அவ்வளவு சந்தோஷம் நம்ம நினைச்சு சொல்லிட்டு இருக்கோம். அவர் அப்படி இருந்தார். இவர் என்ன பண்ணாருன்னா சுகதோ புத்தோ விநாயகான்னு அமரம். சுகதன் புத்தன் விநாயகன் இதெல்லாம் புத்தா. விநாயகன் ஒரு பேரு புத்திஸ்டுக்கு. விநாயகன் அந்த புத்திஸ்ட ஒழிஞ்சு கட்டினார் இவர். அவர் விநாயகத்தோட இருந்தார், இவர் புத்திஸ்ட ஒழிஞ்சு கட்டினார். விநாயகம் நமாமி அபூர்வ சங்கரம். அப்படிப்பட்ட அபூர்வம். பூர்வ சங்கரம் எல்லாருக்கும் தெரியும் சிவன். இவர் ஒரு அபூர்வமான சங்கரம். நமக்கு பாஷ்யத்தை குடிக்கிற அந்த ஆச்சாரியால் அப்படி ஒரு அபூர்வமான ஒரு சகராச்சாரியா. அப்படிப்பட்ட அவருக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எழுதினத்துல எதுக்காக சொல்றேன்? அனுமானத்து விக்கிரகம்னு சொன்னதுன்னா நம்ம எல்லாம் விஞ்ஞானமய பட்சத்துலதான் இருக்கோம். புத்தி யுக்தமாக எல்லாத்தையும் புரிந்து கொண்டாதான் வேதாந்தம் எல்லாருக்கும் புரியுதுன்றதுக்காக விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொன்ன. இந்த 5வது கோஷம் ஆனந்தமய கோஷம். இன்னொன்னு பெரியவாங்க சின்னதா சொல்றது 6வது கோஷம் ஒண்ணு இருக்கு மனுஷனுக்கு. அது சாஸ்திரத்துல சொல்லல. இந்த கலத்திர புத்திராதி, இந்த பொண்டாட்டி பையன் எல்லாம் இருக்கான் பாரு, இவெல்லாம் ஒரு 6வது கோஷம் நமக்கு. அதுலேருந்து அதுதான் உலகம் நினைச்சிட்டு இருக்கான். அன்னமயங்காச்சும் கூட சில பேர் வரமாட்டேன்றான். அந்த கோஷத்திலேயே உட்கார்ந்து இருக்கான், வேதாந்தத்துக்கே வரல. ஒய்ஃபு பையன் அந்த குடும்பத்தையே காத்துட்டு அதை அப்படியே ஓட்டிட்டு அப்படியே முடிச்சுட்டு சினிமா பார்த்துட்டு லைஃபையே முடிச்சுன்னு ஓட்டுறவனும் இருக்கான். அவன் 6வது கோஷத்துல இருக்கான்னு பெரிய கிண்டல் பண்றதோட 5 கோஷம் தான் சாஸ்திரத்துல இருக்கு. 6வது கோஷம் புத்திராதி கோஷா அப்படின்னு சொல்லுவார். இல்ல இவர் என்ன பண்ணாரு? இந்த விஞ்ஞானமயமும் ஆயிடுச்சு. விஞ்ஞானமய ஆனவங்க அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயா
तेनैष पूर्णः तवा एष पुरुषविद एव तस्य पुरुषविदताम् अन्वयम् पुरुषविदः तस्य प्रियमेव शिरः मोदो दक्षिणः पक्षः प्रमोद उत्तरः पक्षः आनंद आत्मा பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு வேதம் சொல்றது தைத்திரிய உபநிஷத். இந்த ஆனந்தமய கோஷத்தை சொல்லும்போது வேறு எப்படி சொல்லியிருக்குன்னா 5வது கோஷமா ஆனந்தமயத்தை சொல்லியிருக்கு. ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய கோஷம்ன்ற அர்த்தம். ஆனந்தமயம்னா இந்த இடத்துல மயம்னா விகாரம்னு ஒரு அர்த்தம், பிராச்சுரியம்னு ஒரு அர்த்தம். பிரசுரம் அப்படின்னா அதிகம்ன்ற அர்த்தத்துல ஆனந்தமய கோஷத்துல ஆனந்தம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. எல்லாரும் ஜாகிரத அவஸ்தையில கூட ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது ஆனந்தமய கோஷத்தினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் ஆனந்தம்ன்றது நமக்கு தெரியுது. அதனால இதுவும் ஒரு கோஷ ஆனந்தம் தான் சொல்லி இந்த ஆனந்த கோஷத்துக்கு 3 வார்த்தை சொல்லியிருக்கு. சத்ய பிரியமே வசிரஹா பிரியம் மோதோ தட்சிண பக்ஷா, அந்த பட்சத்துக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய இறகானது மோதம் அப்படின்னு பேரு. இன்னொரு வலது பக்கம் இருக்கக்கூடிய வடக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பட்சத்துக்கு பேரு பிரமோதன்னு சும்மா ஒரு சிகரெட்டிவா ஒரு பறவை மாதிரி சொல்லிருக்கு. அதாவது 3 அங்கங்கள் இருக்கு. பிரியம் மோதம் பிரமோதம் அப்படின்ற 3 நிலைகளை உடையதாக இருக்கக்கூடியது ஆனந்தமய கோஷன்றது. அது என்னதுன்னு பார்ப்போம். முதல்ல ஆனந்தமயகா கஹா அப்படின்னு சிஷ்யன் கேட்கிறான். ஆனந்தமயகா கஹா அப்படின்றது அர்த்தம் ஏவமேவ இப்படியாக, ஏவம் ஏவ இப்படியாகத்தான் காரண சரீர பூத, காரண சரீரத்தினால உண்டானது, காரண சரீர பூத அவித்யா அவித்யாஸ்த அவித்யா நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நிலை. காரண சரீரம்னால அவித்யா நிலை, அனிர்வச்சனீயமான நிலை, நிர்விகல்பமாக ஒரு நிலைன்னு நம்ம காரண சரீரத்தை பார்த்தோம். அந்த காரண சரீரத்துல இருக்கக்கூடியது எதுவோ அவன் தான் அன்னமய கோஷன். அவன் என்ன பண்றான், அவித்யாஸ்தமா இருக்கான். மலின சத்துவம், அந்த இடத்துல சத்துவ குணமானது மலினமா இருக்கு. இப்ப புதுசா ஒரு வார்த்தை சத்துவ குணம்னு எடுத்துன்னு வரேன். இது வரைக்கும் குணத்தை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா இந்த ஆனந்தமயம்ன்றது இண்டிவிஜுவலா எடுக்கும் போது ஆனந்தமய கோஷம். இதுவே டோட்டலா எடுத்துட்டீங்கன்னாக்க இந்த பிராஜ்யம் இண்டிவிஜுவலுக்கு என்ன பேரோ அவனுக்கு பேரு தான் ஈஸ்வரன் பேரு. அந்த ஈஸ்வரன்றத நமக்கு எப்படி இந்த அந்த கர்மத்தினால இப்படி வந்ததோ அவனுக்கு மாயா சக்தின்றதுனாலதான் இந்த உலகம் இப்படி வந்தது. அந்த மாயா சக்தியுடன் கூடினதான அந்த ஈஸ்வரன் இருக்கான அவன் மாயையோட சேர்ந்துட்டாலே ஒரு பிரச்சனை என்னங்க, நிர்குணமான பரபிரம்ம 3 குணத்தோட சேர்ந்துரும், முக்குணத்தோட சேர்ந்துரும். சத்துவம் ரஜஸ் தமசுன்னு 3 குணத்துல சேர்ந்துரும். அதுல அந்த சத்துவ குணமானது மலினமாக இருக்கக்கூடிய இடம் எதுவோ அது ஆனந்தமய கோஷம். மலின சத்துவம் பிரியாதி விருத்தி சகிதம், பிரியாதி விருத்தி சகிதம், பிரிய விருத்தி மோத விருத்தி பிரமோத விருத்தி அப்படின்னு 3 விருத்தி நம்மளுடைய ஒரு ஆனந்தத்திலே இருக்கு. அது என்னதுன்றத பார்ப்போம். இந்த 3 விருத்தி பிரியாதி அப்படின்னா பிரியம் முதலிய பிரிய மோத பிரமோதம், பிரிய மோத பிரமோத விருத்தி சகிதம் கூடினதாக இருந்து சத்து எது இருக்கிறதோ ஆனந்தமய கோஷா, அது ஆனந்தமய கோஷா அப்படின்னு 5வது கோஷம் ஆனந்தமய கோஷம். முதல்லயே காரண சரீரம் சொல்லும் போது எது சொன்னா சரியா புரியாதோ, எது சரியா புரியக்கூடாதோ அதுதான் காரண சரீரம். ஏன்னா காரண சரீரம் புரியுதுன்னா நம்ம ஏன் கிளாஸ் வரப்போறோம். காரண சரீரம் புரியக்கூடாது. எது அந்த கன்ஃபியூஷன் எப்ப போகும், ஞானம் வந்தாதான் சித்தியந்தே சர்வே சம்சயாக அப்பதான் போகும். தஸ்மின் திருஷ்டே பராவரே, அப்பதான் இந்த காத்தால நான் ஏந்துக்கும் போது அப்ப எதுக்குதான் நான் திருச்சி நான் ராஜகோபால ஏந்துக்கிறேன் என்ன பத்தி சொல்றது. அது அப்படிதான் சொல்ல முடியாது. அப்படிதான் நான் ஏன் சார் குமாரா ஏன் நீ குமாரதான் ஏந்து ஆகுறோம் தெரியாது. நீ பிரம்மமா எங்க ஏத்துக்கிறியோ அப்ப கிளாஸுக்கு வரமாட்டியே, அப்ப 2வது உலகமே தெரியாது. அதனால இந்த காரண சரீரம்ன்றது ரொம்ப கன்ஃபியூஷன் சரீரம். நீ காரண சரீரம் அதுக்கு அஜானமய கோஷகான்னு சொல்றது கூட நியாயம். ஆனந்தமய கோஷகான்னு சொல்றதை விட அஜானமய கோஷகான்றது தான் ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு விசார சாகரத்துல. ஆனந்தமய கோஷகா அஜானமய கோஷகா, அது அஜானமயமா இருக்கு, அது கேட்டாலும் நமக்கு தகராறா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆனந்தமய கோஷான்றது என்னன்னா அறியாமை ஆனந்தம் 2மே இருக்கக்கூடிய ஒரு கோஷத்துக்கு பேரு ஆனந்தமய கோஷகா அப்படின்னு பேரு. இதுல இந்த ஆனந்தமய கோஷால என்ன, இந்த மாயையானது மலின சத்துவத்துடன் கூடியிருக்கு அப்படின்னு ஒரு சொன்னாரு. இப்போ முதல்ல குணம்னா என்ன, சத்துவம் தமசு, சத்துவம் தமசு
ரஜத் அப்படின்னு முக்குணங்கள் இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மனிதர்களும் இந்த 3 குணத்துடன் கூடியவர்களா தான் இருக்காங்க. உலகத்துல ஒரு பொருள் ஒருத்தன் இது தோன்றிதான் ஒரு பூத உடல் ஒருத்தனுக்கு இருக்குன்னு சொன்னாலே நீங்க சொல்லிக்கொள்ளலாம் அவனுக்கு 3 குணங்களும் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் 3 குணம் இருக்கு. 3 குணம் இல்லாதவர்களே கிடையாது. நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து இன்னும் 17வது சாப்டர் 14வது சாப்டர்ல பகவத்கீதையில இந்த ஃபுட் எல்லாம் கூட சொல்றாரு. தத்துவமா நம்ம சாப்பிடுற ஃபுட் என்ன, ராஜசிக் ஃபுட் என்ன, இந்த புளிப்பு கிளிப்பெல்லாம் ஜாஸ்தி இருந்தது ரஜசிக் ஃபுட்டு. கை சாதம் சாப்பிட்டோம்னா தூக்கம் வரும் நம்ம சொல்றோம். இதெல்லாம் ரொம்ப தாமசிக் ஃபுட்டு அப்படின்னு. பக்தி, தாமச பக்தி, ராஜச பக்தி, சாத்விக பக்தி. ஓன்னு கட்டி சாமியே அப்பா சொல்லக்கூடாது, அதெல்லாம் தாமச பக்தி. அவனை ராஜச பக்தி, அதை பண்ணணும் இது பண்ணணும், இவருக்கு வந்து அதை பண்ணணும் இது பண்ணணும், இந்த யாகத்தை பண்ணணும் அந்த யாகத்தை பண்ணணும், இப்படி பண்ணணும், 5 நாள் பண்ணணும். எவ்வளவு செயல் வேலைகள். 5 நாள் உடம்பெல்லாம் வெண்ணையை தடவிட்டு அவரை பத்தினியோட 5 நாள் இருந்து காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இசி 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 இசி. அதுல எத்தனை பட்டு உன்னுடைய உபாகமா இப்படி எல்லாம் ராஜசிக்கா பண்ணி எப்படியாவது அந்த சொர்க்கத்தை அடைஞ்சிடணும் அப்படின்னு இதெல்லாம் ராஜசிக் புத்தி ஜாஸ்தி இருக்கு. சில பேர் சாத்விகமான புத்தி, வெறும் வேதாந்தம் உட்கார்ந்த இடத்துலயே எல்லாத்தையும் முடிச்சுக்கணும் அப்படி புத்தியை மாத்திரம் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா சத்துவத்துக்கு தான் வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னான். மனிதர்களையும் அப்படிதான் பிரிச்சாரு. பிராமணன்னா சத்துவகுண பிரதானனா இருக்கிறவன், சத்திரியன்னா ரஜோகுண பிரதானமா இருக்கிறவன், வைத்தியன்னாக்க தமோ குண பிரதானமா இருக்கவங்க. இந்த 3 ரொம்ப லிமிட்டா ஒண்ணுமே இல்லாத லெவலா இருக்குதுன்னாக்க இன்னொரு ஜென்மாக்கு அப்படின்னா பிடிக்காது. இப்ப என்ன, ஆனா எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கு. காலையில எழுந்த உடனே எல்லாரும் சத்துவகுண பிரதானமா தான் நம்ம இருக்கோம். அன்னைக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணணும் அதெல்லாம் பண்றோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சு, வேலைக்கு போகணும், 5 மணிக்கு போகணும், அது கொண்டா ராஜசிக்கா ஆயிடுறோம். அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்த உடனே எல்லாரும் என்ன ஆச்சு, எல்லாம் டயர்ட் ஆயிடு தாமசிக்கா போயிடும். ஆக இந்த 3 குணம் இல்லாத விஷயங்களே இல்ல. சாப்பாட்டுலயும் இருக்கு, மனுஷர்கிட்டயும் இருக்கு, பிராணிகள் கிட்டயும் இருக்குன்னு எல்லா உலகத்துல இருக்கிற எல்லாமே முக்குணமான. ஆனா அந்த ஆத்மாவோ நிர்குணம். சாட்சி கேவலம் நிர்குணச்ச அப்படின்னு சொல்லி சொல்றது. அவர் சாட்சியா இருக்கார், கேவலமா இருக்கார், ஒரு குணமும் இல்லைன்னு. இது எங்க வந்தது இந்த குணம் அப்படின்னாக்கா, இந்த ஆனந்தமய கோஷத்துனா இந்த மாயா சம்பந்தம் வந்தது ஈஸ்வரனுக்கு. இந்த மாயா சம்பந்தம் வந்ததுன்னா ப்ராப்ளம் எல்லாம் வந்தது. இந்த மாயா சம்பந்தத்துல இருந்து எப்படி வெளில வருதுன்னா, இவன் போய் வியூகத்துல மாட்டின்ட்டான். மாயினால நம்ம எல்லாம் மாட்டின்னு இருக்கோம். இப்போ எல்லாம் தெரியுது மாயிதான்னு. ஆனா எப்படி வருதுன்னா, இந்த பிரிட்டிஷ்வரெல்லாம் பார்த்து நமக்காக என்ன பண்ணாங்க, இந்த பையன் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு அந்த மாயை வழியாவே போ, அந்த உபாசனையே வச்சுக்காது. அந்த மாயைக்குள்ளேயே போய் அந்த வியூகத்திலேயே போய் கொஞ்சம் கொஞ்சமா நீ எப்படி போய் உள்ள மாட்டிட்டியோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளில இல்லைன்னா அது கொஞ்சம் மாதிரி மாட்டின்னு முடிச்சுன்னு கேட்டு போடுவேன். அதனால அந்த வியூகத்திலேருந்து வெளியில வரணும்ன்றதையா கொஞ்சம் கொஞ்சமா உபாசனையெல்லாம் அவனுக்கு கொடுத்து, உபாசனையை கொடுக்கும்போது உனக்கு இது நல்லது செய்யும்போது துட்டு வரும்னு சொல்லிட்டு பின்னாடியே ஒரு செட்டு, உனக்கு என்னதுக்கு இப்ப துட்டு வந்து இன்னும் செட்டுன்னா போவேன், அது வேண்டாம், அந்த அம்பாள் உன்னை ஏமாத்துறா, நீ ஜாக்கிரதையா வெளியில போறதுதான் அந்த ஆத்மால புத்தி செலுத்து அப்படின்னு அந்த வழியிலேயே கொண்டு போய் இவனை எடுத்து அந்த வியூகத்திலேருந்து வெளியில எடுத்துன்னு வருது. அதுதான் மாயிலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி அவைலபிள். மாயையா வந்துருச்சு, நன்னாவும் தெரியுது, நான் இந்த உடல் இல்லை, நான் இந்த மனசு இல்லைன்னு தெரியுது. ஆனா தூங்கி எழுந்துக்கு போது நம்ம இப்படித்தானே பண்றோம். எல்லாருமே ஆத்மாவா இருந்த காரியமும் நடக்காது. இப்படி மாயில கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாயையில வரணும். ஏன் இந்த மாயையில வரணும்னா, இந்த சத்துவ குணமானது இந்த இடத்துல மலினமாயிடுச்சு. சத்துவ குணமா இருந்ததுன்னா எனக்கு கரெக்டா தெரியுதுன்னா ஆத்மா இல்ல. விஸ்மத் அஸ்மத் பிரத்யே கோச்சரையோ விதை விசையினோ சம பிரகாசவத்து விருத்த சுபா. நான் எப்படி இந்த ஆத்மா போய் இந்த உடம்புல இருப்பேன்? ஏன்னா பைத்தியகாரத்தனமா இருக்கேன். இருட்டு இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்குமா, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்குமா? ஆத்மான்றது அனாத்மால இருக்கவே இருக்காது. இதெல்லாம் கிளியரா தெரியுது. பஞ்சகோஷமா அனாத்மான்னு தெரியுது, 3 சரீரமா அனாத்மான்னு தெரியுது, 3 அவசியம் அனாத்மான்னு தெரியுது. அப்படியே நான் இன்னும் உட்கார்ந்து இருக்கேன்னா அவன் எப்பூல் அப்படின்னு கேட்டா, ஆமா இவ்வாறு பூல் அத்தியாசம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அசட்டு வகிச்சுட்டு இருக்க, உனக்கு இப்ப சாஸ்திரம் சொல்லிதான் ஆகணும். அதனாலதான் நமக்கு சாஸ்திரம் வந்தது. யார் ஆத்மாவையும் அனாத்மாவையும் சரியா புரிஞ்சுக்கலையோ அவளுக்கு தானே சாஸ்திரம். சரியா புரிஞ்சுனா இருந்தானா அவன் சாஸ்திரத்துக்கே வரப்போறது, புரியாதவன் சாஸ்திரத்துக்கே வரப்போறது இல்லை. இப்ப 2 கேட்டானா என்ன ஆச்சுன்னா, நம்மளாம் சாஸ்திரம் தெரிஞ்சாதான் நமக்கு எது ஆத்மானு தெரியும். அனாத்மால அதை பிரிச்சு காமிக்கணும். அப்ப என்ன ஆச்சு, சத்துவ குணம் ஜாஸ்தியா இருக்குதுன்னா வேதாந்தத்துல இருக்கும். இங்கேயோ சத்துவ குணம் மலினமா இருக்கு அப்படின்னா என்ன, அது ஒரு கோஷம். அது ஆத்மா அவனுடைய நிலை இல்லை. அந்த ஆனந்தமயமானது மலின சத்துவம் இருக்கிற காரணத்தினால அது ஒரு கோஷம். அதுல சத்துவமானது மலினமாக இருக்கு அப்படின்னு தெரியாது. அப்புறம்
இந்த ஆத்மா இந்த ஆனந்தமய கோஷத்துல 3 அம்சங்கள் இருக்கு அல்லது 3 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சில பேர் சொல்றா, 3 அம்சம் இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. இது 3 வழிகளா இருக்கு அப்படின்னு. 3 வழிகள் என்ன? பிரிய மோத பிரியாதி நக பிரிய மோத பிரமோதம். இந்த பிரியம்ன்றதும் விருத்தி, மோதம்ன்றதும் ஒரு தாட், பிரமோதம்ன்றது ஒரு தாட். ஆனந்தத்துல வரும்போது இது தாட் வரும். அதனாலதான் இதை ரெவன கிளியரா பிரியாதி விருத்தி சகிதம்னு போட்டாரு. விருத்தி தாட், பிரியாதி விருத்தின்னு போட்டாரு. இந்த பிரிய விருத்தி அப்படின்றது ஹாப்பினஸ் வச்சுக்கா, ஆனந்தம்னு வச்சுங்க. மோத விருத்தி அதிக ஆனந்தம், பிரமோத விருத்தி அதிக ஆனந்தம், அப்படி வச்சுக்கலாம். எப்படி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோன்னா, ஒரு குழந்தை சாக்லேட்டை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் பட்டுது, பார்த்த உடனே ஒரு ஆனந்தம் வந்தது இல்லையா? அதை பார்த்த உடனே வரக்கூடிய ஆனந்தத்துக்கு பேரு பிரியம்னு பேரு. பிரியத்துல ஆனந்தம். அதுவே அந்த பொண்ணு கையில கொடுத்துட்ட, இந்தாமா உனக்குதான் இந்த சாக்லேட்டு மனுச்சு வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்த உடனே அதுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் எனக்கா அப்படின்னு அழகா வாங்கிட்ட உடனே அதோடைய ஆனந்தம் என்னாச்சு? அதை விட ரெட்டிப்பாச்சு. அதை பார்க்கும்போது தனக்கு வேணும்னு அதை நினைக்குது, அதை பார்த்த உடனே கிடைக்குது, அது கைக்கு கிடைக்குது. அதை எடுத்து வாயில போட்டு அது அனுபவிக்கும் பொழுது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு பேரு பிரமோத விருத்தின்னு பேரு. அது அதிக ஆனந்தம். இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம், பாக்குறோம், இதை வாங்கணும், இந்த ஹீரோவை வாங்கணும்னு சொல்றோம். சார் அது புக்கு சார், அடுத்தது உங்களுக்கு வரதுக்கு 1 மாசம் ஆகும்னா, இப்ப என்ன ஆச்சு? பிரியத்தோட நின்று போச்சு அந்த தாக்கு இல்லையா? பிரிய விருத்தி. இன்னொன்னு போனோம், பிரியமா இருந்தது, ஆத்துக்கும் வந்துட்டு கரெக்டா சர்டிபிகேட் வந்துட்டு எல்சிடி பண்ணிவிட்டேன். நானு பண்ண உடனே சரியா ஒர்க் பண்ணல, அது பண்ணணும்னாக்க 4 நாள் ஆகும், அவன் தான் செட் பண்ணுவான், இது உனக்கு பண்ண முடியாதுன்னாக்க பிரமோத விருத்தியோட நின்று போச்சு, மோத விருத்தியோட நின்று போயிடுச்சு, பிரமோதம் இல்லாம போயிடுச்சு. ஆக பிரியம் மோதம்னு இந்த மாதிரி ஒரு கிரடேஷன் இருக்கு, அங்க ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுதான் இதோட பிரியாதி விருத்தி சகிதம். பிரியம் மோதம் அப்படின்றதுக்கு, பிரியம் அப்படின்றதுக்கு சம்ஸ்கிருதத்துல கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, இஷ்டவஸ்து தரிசன ஜன்ய சுகம். தனக்கு இஷ்டமான வஸ்து அதை தரிசனம், அதை பார்த்ததனால ஜன்ய சஜன்ய அதனால உண்டான சுகம், இதுக்கு பேரு பிரிய விருத்தின்னு பேரு. இஷ்டவஸ்து தரிசன ஜன்ய சுகம் எதுவோ அது பிரியம் அப்படின்னு பேரு. அடுத்தது மோதம். அது என்ன விருத்தி? மோத விருத்தினா இஷ்டவஸ்து லாப ஜன்ய சுகம். இஷ்டவஸ்து நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு. இப்போ லட்டை பார்த்த உடனே வந்தது சந்தோஷம். இப்ப லட்டு என் கைக்கு கிடைச்சிச்சு, திருப்பதி லட்டு, இன்னும் நான் சாப்பிடல, அந்த லாபத்திலேயே ஒரு சந்தோஷம் இருக்கு. நான் நினைச்சேன் அது எனக்கு கிடைச்சதுனாலே ஒரு சந்தோஷம் தானே, அது அனுபவத்துக்கு அப்புறமா அதை அனுபவிக்க போறேன். இந்த சந்தோஷத்துக்கு பேரு மோதம்னு பேரு. மோதம் இஷ்டவஸ்து லாப ஜன்ய சுகம். இன்னொன்னு பிரமோதம் அப்படின்னு பேரு. பிரமோதம்னா என்ன? இஷ்டவஸ்து அனுபவ ஜன்ய சுகம். அதை அனுபவிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு சுகத்துக்கு பேரு பிரமோதம் அப்படின்னு பேரு. இப்போ இன்னும் கொஞ்சம் புரியறதுக்காக, இது ஆக்சுவலா சாஸ்திரத்துல ஹாப்பினஸுக்கு தான் சொல்லியிருக்கு. நம்ம இதையே கொஞ்சம் உல்டாவா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் இரிட்டேட் ஆகாதுன்னு வச்சுங்க, சில பேரை பார்த்தாலே இரிட்டேட் ஆகும் இல்ல, சில பேர் ரொம்ப பக்கத்துல வயசானா இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். நம்மளோடய சேர்ந்துட்டானா என்ன அடுத்து இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். இப்ப இப்படி புரிஞ்சுனாலும் அது பண்ண முடியும். நமக்கு எப்போதுமே நெகட்டிவ் புரிஞ்சாலும் பாசிட்டிவ் புரியும் இல்லையா? இரிட்டேட் ஆகும். ஆக பிரியாதி விருத்தி சகிதமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய கோஷம் என்னவோ அதுக்கு பேர் ஆனந்தமய கோஷா அப்படின்னு பேரு. இப்படி இந்த 5 கோஷங்களும் ஏகம் ஆனந்தமயமாத்மான உபசங்கிரமிய, ஏகம் ஆனந்தமயமாத்மான உபசங்கிரமியன்னு சொன்னதுனால இதை விட தாண்டி இருக்கக்கூடிய நிலைதான் ஆத்மானந்தமான நிலை. இதெல்லாம் கோஷமா இருக்கிறதுனால இந்த 5 கோஷத்தும் ஆத்மா இல்லை. பஞ்ச கோஷ அதிதா அப்படின்னு சொன்னதுனால நான் அன்னமய கோஷம் இல்ல, நான் பிராணமய கோஷம் இல்ல, நான் மனோமய கோஷம் இல்ல, நான் விஞ்ஞானமய கோஷம் இல்ல, நான் ஆனந்தமய கோஷமும் இல்ல. அப்படின்னா அந்த ஆனந்தமய கோஷத்துக்கும் அப்பாற்பட்டதாக நான் இருக்கிறேன். நான் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா எதிரித்தா அவஸ்தாத்திரைய சாட்சியாதான் இருக்கேன். அந்த அவஸ்தாத்திரயத்திலேயே நான் இல்ல. பஞ்ச கோஷத்திலேயே 3, 5 இந்த 11 ஆத்மா. இது ஆத்மா கிடையாது. ஆத்மா என்னன்னு குழந்தை கேட்டா அதுக்கு பதில் இதெல்லாம் நீ இல்ல அப்படின்னு பயவுனா. ஏன்னா அந்த ஆத்மா இதுன்னு காமிக்க முடியாது. ஏன்னா மனோவாச்சா மனசு வாக்குக்கு எட்டாத பொருளாச்சு. அது
மனோ வாசா மகோச்சரகான்னு இருக்கிறதுனால நான் எப்படி சொல்றேன், எது சொன்னாலும் புரியாது. அதனால இது இல்ல, நீ பெருசாளி இல்ல, நீ நாய் இல்ல, நீ பூனை இல்ல, நீ மனுஷன் இல்ல, நீ பிராமணன் இல்ல, நீ குண்டன் இல்ல, நீ குருடன் இல்ல, இப்படின்னு இந்திரியத்தோட சம்பந்தப்படுத்தி, உடலோட சம்பந்தப்படுத்தி, பொருளோட சம்பந்தப்படுத்தி, இப்படி எல்லாம் டீச் பண்ணி நீ அந்த ஆத்மா இல்ல, அனாத்மா, இதெல்லாம் அனாத்மா அப்படின்னு நாங்க தேடிட்டே இருக்கா. எது பாக்கியில உங்களுக்குள்ளே உங்களுக்கு ஆன்சரா வருதோ அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்லணும்ன்ற ஐடியால. அப்படி இருந்தாலும் சார் ரொம்ப போர் அடிச்சுங்க, 3 3 6 எதுவுமே இல்லைன்னா நான் என்னதான் அப்படின்னு கேட்க போறான். ஏத கோஷ பஞ்சகம் ஆன உடனே சிஷ்யா திருப்பி வந்துட்டான். ஆத்மா தள்ளி சகான்னு கேட்கிறான். அதுக்கு முன்னாடி அவன் இந்த கேள்வி அவனை கேட்க விடாம இவர் பஞ்ச கோஷத்துக்கு அதீதம் எப்படி அப்படின்றத இந்த 5 கோஷத்தையும் மனசுல வச்சுட்டு ஆயக்காரர்கள் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் எழுதிருக்காங்க. இதை கேட்கணும். மதீயம் சரீரம், இந்த சரீரம் என்னுடையது அப்படின்னு சொல்றேன்னா அப்பவே நான் நிச்சயம் என்னுடையதுன்ற வார்த்தையை நான் பிரயோகம் எப்ப பண்ணேன்னா அப்ப நான் இல்ல. மதீயம் சரீரம் மதீயாக பிராணாக, என்னுடைய பிராணன்னு சொல்றேன். இதெல்லாம் இந்த பிராணன்லாம் இது என்னுடையது, மைன் அப்படின்னு எப்ப சொன்னா ஐ ஆம் நாட் மைன், மைன் மதீயாக பிராணாக. மதீயம் மனச, என்னுடைய மனசு. மதீயம் புத்தி, என்னுடைய புத்தி, மை இன்டெலக்ட் அப்படின்னு சொன்னா மை சேர்ந்துருக்கு இன்டெலக்டோட. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ ஆம் டிஃபரெண்ட், இன்டெலக்ட் இஸ் டிஃபரெண்ட். மை மதீயா புத்தி, மதீயம் ஞானம், என்னுடைய ஞானம், ஐ நோ திஸ் அப்படின்னா மை ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொன்னா மைன் ஆயிடுச்சு. அதுவும் மை ஞானம் அப்படின்னு ஆயிடுச்சு. வேலையில நியாயத்து, என்னாலேயே இதெல்லாம் அறியப்படுது, எனக்கே தெரியுது. என்னுடைய உடம்பு தெரியுது, என்னுடைய மனசு தெரியுது, என்னுடைய புத்தின்னு தெரியுது, என்னோட அறிவுன்னு தெரியுது, எல்லாம் எனக்கே வேலையில நியாயத்து. அது எப்படி தத்து எதா, அது எப்படி அப்படின்னா மதியத்திலேன ஞாபகம், என்னுடையதுன்றது எவ்வளவு கிளியரா தெரியுது. எதுல? கடக்கா குண்டலத்துல, கடகம் வலை, வலையை யாராவது நான் நினைக்கிறாளோ எல்லாருக்கும் தெரியுது. வலைன்றது ஒரு பொருள், அது என்னுடையது. அதுவும் வைரத்தோட பதிக்க ஒரு பேங்க்ல இருந்ததுன்னா முதல்ல திருடுன்னு சொல்றா அந்த அம்மா என்னோடது அப்படின்னா அதுலயே கிளியரா தெரியுது என்னுடையதுன்னு. மதியம் கடக்கம்னு தெரியுது. மதியம் கொண்டலாம், இந்த தோடு யாருது, நான் இந்த கொண்டலாம், என்னது அப்படின்னு, என்னது என்னது என்னதுன்னு சொன்னா மை அப்படின்னு தெரியற மாதிரி என்ன கடக குண்டலாதிக்கம் சொஸ்மாத் தினம், தன்னை விட வேறானது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. என்னுடைய புஸ்தகம், என்னுடைய ஐபேடு, என்னுடைய வாட்சு, என்னுடைய குண்டலம், என்னுடைய வளையல், என்னுடைய மோதிரம் அப்படின்றது இதுல எல்லாம் நான் இல்ல, அது நான் இல்லைன்றது தெரியுது, என்னை விட வேறானது. சொஸ்மாத் பின்னதையா பஞ்சகோஷாதிகம் சொஸ்மாத் பின்னம், இப்படி எவ்வளவு கிளியரா தெரியுதோ அப்படி இந்த 5 கோஷமும் நான் இல்ல அப்படின்னு. இந்த 5 கோஷமும் என்ன சேர்ந்தது? மதியம் பஞ்சகோஷம். இன்னும் என்னுடைய பஞ்சகோஷங்கள் எதுவுமே நானோட சேராது. இதெல்லாம் மதியம் பஞ்சகோஷாதிகம் சொஸ்மாத் பின்னம், இதை விட வேறானவன் தான் நானு. இந்த மதியத்தேன ஞாபகம், இதெல்லாம் என்னுடையது என்னுடையதுன்னு தெரிஞ்ச இந்த ஆத்மாவானது, இது ஆத்மாவா ஆத்மா நபவதி, இது ஆத்மாவாகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பஞ்சகோஷமோ நான் இல்ல, இந்த பஞ்சகோஷத்துக்கும் வேறாக இருக்கக்கூடியது ஆத்மாவோ அதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இப்ப மதியம் சரீரம், மதியாக பிராணாக, மதியம் மனச, மதியாக புத்தி, மதியாக புத்தி, புத்தி அந்த ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால மதியாக புத்தி அப்படின்னு. மனசு நபும்சகலிங்கமா இருந்தா மதியம் மனஹான்னாரு. பிராணஹா பிராணசப்தம் புல்லிங்கமா இருக்கிறது மதியாக பிராணஹா அப்படின்னு. சரீரம்ன்றது நபும்சகலிங்கமா இருக்கிறதுனால மதியம் சரீரம். அப்படி கொஞ்சம் நடுவில் யாகத்தையும் பார்த்தா கரெக்டா வரும். மதியம் சரீரம், மதியாக பிராணஹா, மதியம் மனஹா, மதியா புத்தி, மதியம் ஞானம், என்னுடைய ஞானம், இது வேலையில ஞாயிற்று. என்னாலேயே இதெல்லாம் எப்ப தெரிவிக்கிறதோ அப்ப நான் இல்லைன்னு ஆச்சு. சத்தியதா அது எப்படி அப்படின்னா மதியத்தேன ஞானம், எப்படி என்னுடையதுன்னு தெரியுது அப்படின்னா கடக குண்டல கிருஹாதிகம், கடகம் வலை குண்டலம், வீடு, வீடு யாராவது நான் நினைக்கிறானா என்னுடைய வீடுன்னு எல்லாருமே சொல்றான். அவ்வளவு கிளியரா தெரியுது. அது மாதிரிதானே இந்த உடலும். ஆனா இந்த மாதிரி கன்ஃபியூஷன், நான் தான் உடம்பு அப்படின்னு நினைச்சீங்க. நான் தானே சார் உங்காத்துக்கு வந்தா இருக்கிறேன், இந்த உடல் தானே வந்தது, நான் வரலையே. இல்ல நான் உடல் வந்தது, நானும் கூட இருந்தேன்னு தானே சொன்னோம். சாட்சியா நான் வந்தேன்னு சொல்லாம நான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னாக்க என்ன, என்னுடைய வீடுன்ற மாதிரி என்னுடைய உடல்னு தெரியுது.
என்னுடைய வீட நானுன்னு எப்போதுமே மயக்கத்தில் கூட நான் சொன்னதில்லை. ஆனா இந்த உடலை மாத்திரம் நானுன்னு நிறைய தடவை கம்ப்ளீட் பண்ணி இதுதான் அத்தியாசம். மதியத்துவேன இருக்க இது எல்லாமே மதியத்துவேன தெரியறதுனால என்னை விட இதெல்லாம் வேறானது. ததா பஞ்சகோஷாதிக்கம் இந்த அதே மாதிரி இந்த பஞ்ச கோஷங்களும் அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயன்ற 5 கோஷங்களும் என்னை விட வேறானது. மதியத்வேன ஞானம் எனது என்று நன்றாக அறியப்படுகிறது. மதியத்வேன ஞானம். அதனால இது ஆத்மா ஆகுமா? ஆத்மா நபவதி. இது ஆத்மாவாவே ஆகாத்மா. இதுக்கு வேறாக இருக்கிறது எதுவோ அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இப்ப சித்தியம் அடுத்தது கேட்கிறான், ஆத்மா கைக்கா சார், அப்ப ஆத்மானா என்னதான் சார் அது சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்ன முன்ன சச்சித் ஆனந்த ஸ்வரூபா ஆத்மா. சச்சிதானந்த ரூபமாக எது உங்களுடைய உடம்புலயே ஒரு சமாஜ் இருக்கு, அதை நீங்க பார்க்கணும். அதுதான் சத்து சித்து ஆனந்த ரூபம். அதை தெரிஞ்சுட்டீங்கன்னா அதுதான் ஆத்மா. இதெல்லாம் அனாத்மா. அந்த ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கான மெத்தடு அனாத்மாவை தெரிஞ்சுக்கிறது தான். அதனால இவ்வளவு நேரம் அனாத்மாவை சொன்ன, அடுத்தது ஆத்மானா என்ன, சத்து சித்து ஆனந்த ரூபம்னா என்னன்னு அடுத்த திங்கக்கிழமை போவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது குரு பூர்ணிமால ஆச்சாரியாருடைய பாக்கியம், குருவனுடைய பாக்கியத்தை பார்க்குற அனுகிரகம் கிடைச்சது. அது எல்லாருக்கும் நன்றியை சொல்லி நம்மளும் ஆச்சாரியார் கிரந்தத்தை பண்ணி இந்த தினத்தை சுதீனமா ஆக்கி கொண்டதுல ரொம்ப சந்தோஷம்.